தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய நாளில் 2வது வகுப்பினை திருமதி கிருத்திகா அவர்கள் தற்பொழுது மீண்டும் துவக்க இருக்கிறார்கள். அனைவரும் பாடத்தை உன்னிப்பாக கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிருத்திகா மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேம், நான் மியூட் பண்ணிக்கிறேன். சார் ஓகேங்க சார், நான் கமெண்ட்ஸ் பண்ணிடுறேன் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நம்ம காலையில பார்த்த இந்த பிஓ கைட் பார்ட் 1 ஃபைனல் கிளாஸ் செஷனுக்காக உங்க வந்திருக்கிற எல்லாரையும் வெல்கம் பண்றேன். ஸோ காலையில நம்ம கிளாஸ் ஆஃப் மெயில்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சோம் இல்லையா? டொமஸ்டிக் மெயில்ஸ் என்ன, அப்புறம் பார்சலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேக்கிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து இந்த கிளாஸ்ல நம்ம இந்த பேக்கிங் ஒரு சில ஸ்பெசிபிக் டைப்ஸ் ஆஃப் பேக்கிங் என்ன அப்படின்றத மட்டும், இன்னும் பேக்கிங்ல ஒரு சில டீடைல்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அந்த வகையில பேக்கிங் ஃபார் ஸ்பெசிபிக் டைப்ஸ். ஸோ ஜென்ரலாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேக்கிங் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேஸ் ரேப்பரா அது இருக்கணும். அதாவது நல்லா ஒரு கனமான ரேப்பரா இருக்கணும். எந்த விதமான டேம்பரிங் யாரும் அது ஈஸியா கிழிக்க முடியாத அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி கிளாத், துணியால போர்த்தப்பட்ட ஏதாவது ஒரு ஆர்டிகிளாக இருந்தால் அதுக்கு மேல ஒரு கார்ட்போர்ட் கிளாத் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கணும். எதுக்கு அப்படின்னா, அப்பதான் அந்த பார்கோட் ஸ்டிக்கர் ப்ராப்பரா அந்த பார்சல்லையோ தபால்லயோ ஒட்ட முடியும் அப்படின்றது சொல்றாங்க. சோ பொதுவாக ஜுவல்லரிஸ், கோல்டு இந்த மாதிரி விலை மதிப்புள்ள பொருட்கள் இருக்கும் பொழுது அதை நல்ல ஏதோ ஒரு நல்ல உலோக ஒரு மெட்டல் கண்டெய்னர்லயோ இல்ல ஒரு உடன் கண்டெய்னர்லயோ இல்ல நல்ல ஒரு கனமான கார்ட்போர்ட் கேஸ்ல நம்ம பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம லிக்விட்ஸ், திரவ பொருட்கள், எதெல்லாம் ஈஸியா லிக்விஃபை ஆகுமோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம முன்னாடி இந்த பேக்கிங்ல பார்த்தோம் இல்லையா, பார்சல பாக்ஸ் இன் பாக்ஸ் மெத்தட், அதே போல ஒரு டபுள் ரெசெப்டக்கிள்ல பேக் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ முதல்ல வெளியில ஒரு கேஸ் இருக்கும், அதுக்குள்ள ஒரு நல்ல உரியக்கூடிய தன்மையான பொருட்கள் இருக்கும், அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளதான் நம்மளோட பொருள் இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு டபுள் ப்ரொடெக்ஷனோட நீட்டா பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இது. சோ லைவ் பீஸ் பொறுத்த வரைக்கும், லைவ் பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியோட பயன்பாட்டிற்காக பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா எப்படி அதை பேக் பண்ணும் அப்படின்னா, வேற எந்த ஒரு போஸ்டல் தபாலுக்கும் வேற எந்த ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஆபீசர்ஸ் அபிஷியல்ஸ்க்கும் எந்த வித பாதிப்பும் வராத வண்ணம் அந்த லைவ் பீஸ் எல்லாமே பேக் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது இப்ப நீங்க பாக்குறது ஹியூமன் அண்ட் அதர் விசரா. இது என்னன்னா மனித உறுப்புகள், அந்த மாதிரி கெமிக்கலான வேதியியல் ஆய்வாளர்கள் எல்லாம் இதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கெமிக்கல் எக்ஸாமின்காக அனுப்பும் பொழுது அதை நல்ல இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலுக்குள்ள அது என்னவோ அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதை நல்ல ஒரு சவுண்ட் கால வச்சு இதை நல்லா மூடிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி எந்த வெளியில எதுவுமே கசியாத வண்ணம் இருக்கணும்ன்றாங்க. சோ சீல்ஸ் சோ என்ன பண்ணும் அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங் உடன் பாக்ஸ்ல வைக்கணும். அதுக்கும் வெளியில இருக்கக்கூடிய அந்த காட்டன் கண்டெய்னருக்கும் ஒரு 18 மில்லிமீட்டர் இடைவெளியாவது வரணும். சீல்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணும். அந்த சீல்ஸ்னோட இடைவெளி கூட என்ன சொல்றாங்க, 7.5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் ஹியூமன் அண்ட் அதர் விசரானுடைய உங்களுக்கு இது. அடுத்தது இதே மாதிரி பிளேக் கல்ச்சர், அந்த மாதிரி இதுவுமே கெமிக்கல் அனாலிசிஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நல்ல ஒரு ஹெர்மெட்டிக்கலி க்ளோஸ் டின்ல பேக் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படின்னா காற்று புக முடியாத அளவுக்கு நல்ல ஒரு ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னருக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. சோ இது ஒரு டின்ல க்ளோஸ் பண்ணணும். அதை இன்னொரு உடன் பாக்ஸ்ல வைக்கணும். ரெண்டுத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு 18 மில்லிமீட்டராவது ஒரு நல்ல காட்டன் உள் வச்சு பேக் பண்ணணும். ஏன்னா உள்ள இருக்கிறது பிரேக் ஆனா கூட என்ன பண்ணிடும், இந்த காட்டன் உள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். ஓகேங்களா? சோ இந்த பிளேக் கல்ச்சர் எல்லாராலையும் அனுப்பிட முடியாது. சோ இதுக்கென்று அங்கீகரிக்கப்பட்ட மெடிக்கல் ஆபீசர் அவர் இது என்ன பயன்பாட்டிற்காக இதை அனுப்புறாரு அப்படின்ற ஒரு டிக்ளரேஷனோட சேர்த்துதான் இந்த மாதிரி இந்த பிளேக்னுடைய மாதிரி கல்ச்சரும் அந்த ஆந்த்ராக்ஸ்போர் வேக்சின் இதெல்லாமே அனுப்ப முடியும் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தது ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் ஆர்டிகல்ஸ். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நெடி இருக்கக்கூடிய அந்த மாதிரி எல்லாமே நல்லா இதே மாதிரி ஹெர்மெட்டிக்கலி சீல்டு கேஸ்ல ஏர் டைட்டா ஒரு இதுல அடைச்சுதான் வைக்கணும்ன்றாங்க. சோ ஸ்ட்ராங் ஸ்மெல்லிங் ஆர்டிகல்ஸ். செல்லுலாய்டு பொறுத்த வரைக்கும், செல்லுலாய்டுல அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஈஸியா ஒரு அளவுக்கு மேல டெம்பரேச்சரோ லைட்டோ பாஸ் ஆனா அது ஈஸியா என்ன ஆயிடும் அப்படின்னா, ஃபயர் எக்ஸ்போஸ் ஆனா அது ஃபயர் பத்திக்கும். அதனால செல்லுலாய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டபுள் ரிசெப்டிக்கல்ல பேக் பண்ண சொல்றாங்க. சோ இந்த மாதிரி செல்லுலாய்ட்ல மேக் பண்ண பிலிம்ஸ நல்ல ஒரு காற்று புகாத ஒரு பாக்ஸ்லயோ டின்லயோ வச்சு அதற்கு மேல இன்னொரு உடன் பாக்ஸ் வச்சு
அந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து நல்ல ஒரு பேடிங் மெட்டீரியல் வச்சு நல்லா பேக் பண்ணி சோ தட் எந்த விதத்திலையும் நகராத வண்ணம் அதை பேக் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்ல இது வந்து இதுல செல்லுலாய்டு இருக்கு, கீப் அவே ஃப்ரம் ஃபயர் அண்ட் லைட் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம சொன்னோம் இல்லையா லேபிள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லேபிள் எல்லாத்தையும் எழுதி அனுப்பணும். இதுதான் செல்லுலாய்ட் பேக் பண்ற மெட்டீரியல். ஃபைனலி ஆஸ்மிக் ஆசிட். சோ ஆஸ்மிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லிக்விட்லயும் அதனுடைய ஃபேட்டி கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆஸ்மிக் ஆசிட். இன்னொரு வகையில அது ஆஸ்மியம் டெராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி பேக் பண்ணணும்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் கேப்சூல், ஒரு கண்ணாடி குப்பியில வச்சு இதை பேக் பண்ணணும். அதை வந்து உள்ள ஒரு 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 கண்டெய்னர்ல வைக்கணும். அது முழுக்க முழுக்க மணலால் நிரம்பப்பட்டிருக்கணும். ஓகேங்களா? சோ இந்த கேப்சியூலுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய கண்டெய்னருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 4 சென்டிமீட்டராவது இடைவெளி இருக்கணும். இந்த அவுட் சைட் 10 கேஸ்க்கு மேல நல்லா ஆஸ்மிக் ஆசிட் டேஞ்சரஸ் டு ஹேண்டில் அப்படின்ற குறிப்பை எழுதி இதை பேக் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இதை இன்னொரு ஒரு உடன் பாக்ஸ்ல வச்சு ஓகேங்களா அந்த ரெண்டாவது பாக்ஸுக்கும் முதல் பாக்ஸுக்கும் நடுவுல ஒரு 2 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு அது முழுக்க நல்ல ஒரு ரா காட்டன் உள்ளால நிரப்பப்பட்டிருக்கணும். சோ இவ்வளவு பாதுகாப்பா இந்த ஆஸ்மிக் ஆசிட பேக் பண்ணா கூட குவான்டிட்டி இந்த ஆசிட்னுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அது 2 கிராம் மிகாமல் இருக்கணும். அந்த ஒரு கேப்சியூலுக்கு மேல ஒரு பார்சல்ல நம்ம கட்டாயமா அனுப்பக்கூடாது. சோ இதுதான் ஆஸ்மிக் ஆசிட். ஓகே, இப்ப நான் கண்டினியூ பண்றேன். சோ திஸ் இஸ் அபவுட் பேக்கிங். பேக்கிங்ல இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், பார்சல் பேக்கிங்கோட மெத்தட்ஸ் பார்த்துட்டாச்சு. அப்புறம் ஒரு சில ஸ்பெஷல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எப்படி பேக் பண்ணணும்னு பார்த்தாச்சு. சோ இதோட பேக்கிங் சீலிங் அது வந்து முடிஞ்சது. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா யுனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு குட்டி சாப்டர். இதுல என்ன இருக்கும்னா யுனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றது கீழே எந்தெந்த டொமஸ்டிக் மெயில்ஸ் எல்லாம் அலோவ் பண்றோம் அண்ட் அதே போல எந்தெந்த இன்டர்நேஷனல் எல்லாம் அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்றதுதான். டொமஸ்டிக்க பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம காலையில பார்த்தோம் இல்லையா எல்லா கிளாஸுமே லெட்டர்ஸ்ல ஆரம்பிச்சு பார்சல் வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இது எல்லாமே நமக்கு யூனிவர்சல் போஸ்டல் சர்வீசஸ்ல அத்தனையுமே வந்து நமக்கு கவர் ஆகும். சோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ்ல நம்மளுடைய எந்தெந்த டொமஸ்டிக் எல்லாமே அலோவ் பண்றோம் அப்படின்னு கேட்டா அத்தனையுமே அலோவ் பண்றோம்ன்றதுதான் உண்மை. ஓகேங்களா? இதே போல இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கக்கூடிய 8 டைப்ஸ், அதாவது லெட்டர்ஸ், ஆரோகிராம், போஸ்ட் கார்டு, ஏர்மெயில் போஸ்ட் கார்டு, ஸ்மால் பேக்கெட்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ், லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் மற்றும் இன்டர்நேஷனல் ஏர் பார்சல்ஸ். இந்த சர்வீசஸ் எல்லாமே இந்த யூனிவர்சல் போஸ்டல் சர்வீசஸ்ல நமக்கு கவர் ஆகும். ஸோ டொமஸ்டிக்ல ஒரு 8, இன்டர்நேஷனல்ல ஒரு 8. ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது ஒண்ணுமே கிடையாது, நம்மளுடைய ஆன் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்னா என்ன, ஆன் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்னா என்ன, இதுல என்னென்ன மாதிரி நம்மளோட சர்வீஸ் ஆர்டிகல்ஸ் எப்படி டீல் பண்ணுவோம் அப்படின்றதா இது சொல்லுவாங்க. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா எல்லா கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸும் நம்ம காலைல பார்த்தோம் இல்லையா எல்லா கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸுமே எனி கிளாஸ் ஆஃப் சர்வீஸ் இது வந்து யாரெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்மளுடைய ஆபீசர்ஸ், போஸ்ட் ஆடிட் ஆபீசர்ஸ் அண்ட் எந்தெந்த ஆபீசர்ஸ் எல்லாம் அவங்க ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு பதிலாக ஆன் ஹிஸ் பிஹாஃப் அவங்க ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களோ இவர்கள் எல்லாமே இந்த ஆன் போஸ்டல் சர்வீஸ் என்ற சேவையை பயன்படுத்தலாம். ஃப்ரீ ஆஃப் போஸ்டேஜ் ஃப்ரம் ஆல் அதர் போஸ்டல் ஃபீஸ். ஸோ இந்த மாதிரி ஆன் போஸ்டல் சர்வீஸ்ல நம்ம அனுப்பக்கூடிய தபால் அனைத்துமே போஸ்டேஜ் எதுவுமே இல்லாம எந்தவித போஸ்டல் ஃபீஸும் இல்லாம அனுப்பக்கூடிய ஒரு இது. ஸோ இது வந்து எல்லா விதமான போஸ்டல் அபிஷியல்ஸுமே இதை அனுப்பலான்றாங்க. இந்த ஆன் போஸ்டல் சர்வீஸ்லயுமே ஒரு சில மாதிரியான டாக்குமெண்ட்ஸை இன்ஷூர் பண்ணணும்னு சொல்றாங்க, ஒரு சில விதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு ஓகேவா, உதாரணத்துக்கு எதையெல்லாம் இன்ஷூர் பண்ண சொல்றாங்கன்னு பாப்போமா. சோ நம்ம போஸ்டல் சர்வீஸ்ல நம்ம அனுப்பக்கூடிய பொருட்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கு, இன்ட்ரின்சிக் வேல்யூ, ஏதாவது அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னா அதை இன்ஷூர் பண்ணணும்ன்றாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஒருத்தருடைய சர்வீஸ் புக்கு, அப்புறம் ஏபிஐஆர்னு சொல்லக்கூடிய அந்த ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட், அப்படியே மாதிரி இந்த மாதிரி அபிஷியல் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இன்ஷூர் பண்ணணும். அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன், விஜிலன்ஸ் சம்பந்தப்பட்ட கேசஸ், இதனுடைய சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அதை இன்ஷூர் பண்ணி தான் அனுப்பணும் போஸ்டல் சர்வீஸா இருந்தாலும்.
அதே மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதுவானதுன்னு ஃபீல் பண்றீங்களோ அது அத்தனையுமே இன்ஷூர் பண்ணணும்னு சொல்றாங்க. இதே போல ஆன் போஸ்டல் சர்வீஸ்ல எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா முக்கியமான அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம்ல அப்பாரு அந்த மாதிரி, இல்லைன்னா எதெல்லாம் சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் இதை பதிவு செய்தால் இதுக்கான ரெக்கார்டு தான் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அது அத்தனையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். போஸ்டல் சர்வீஸ்லயே எதையெல்லாம் இன்ஷூர் பண்ணும், எதையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆன் போஸ்டல் சர்வீஸ் shall not be available for items posted at the speed post. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீட் போஸ்டுக்கு பாத்தீங்கன்னா ஆன் போஸ்டல் சர்வீஸ் என்ற சேவை கிடையாது. மத்த இந்த ரெஜிஸ்டர்ட் லைக் பார்சல் இதுக்கெல்லாம் இருக்கே தவிர ஸ்பீட் போஸ்டுக்கு ஆன் போஸ்டல் சர்வீஸ் என்ற இந்த வேல்யூ ஆடட் சர்வீஸ் என்பது கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து நம்ம பாக்குறது என்னன்னா போஸ்டல் பேலட் ஒரு எலெக்ஷன் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி எப்பெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி எலெக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய சவால் மாதிரி ட்ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஐட்டமும் இந்த மாதிரி கொடுக்கறத நம்மளோட அபிஷியல் ஐட்டமா இதை வந்து டீல் பண்ணி இதுக்கு அட்மோஸ்ட் ஒரு ப்ரையாரிட்டி முன்னுரிமை கொடுத்து இதை வந்து பாதுகாப்பா நம்ம வந்து போஸ்டல் பேலட் அல்லது எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் ரெகுலேஷன் நம்பர் 131. அடுத்த சாப்டர் நம்ம பாக்குறது என்னன்னா, நான் காலையிலே சொன்ன எல்லா கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸும் பார்த்தோம். ஸோ இதன் மேல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ ஆடட் சர்வீசஸ் தான் மதிப்பு கூட்டு சேவைகள். நம்ம மார்னிங் பார்த்தது அத்தனையுமே நார்மலா அன்அக்கௌண்டபிளா அனுப்பணும்னா அதனுடைய டாரிஃப்ஸ் தான் நம்ம பார்த்தோம். சோ இப்ப நம்ம பார்க்க போறது எல்லாமே இதன் மேல என்ன மதிப்பு கூட்டு சேவைகள் எல்லாம் நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணுமே கேட்கல. ஓகேங்களா? சோ வேல்யூ ஆடட் சர்வீசஸ் நத்திங் பட் வேல்யூட மதிப்பு கூட்டு சேவைகள். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். சோ எதையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில நம்ம பார்த்தோம்னா 8 டைப்ஸ் அத்தனையுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். போஸ்ட் கார்டுல ஆரம்பிச்சு லெட்டர்ஸ், லெட்டர் கார்ட்ஸ், புக் போஸ்ட், பார்சல்ஸ், ஸ்பீட் போஸ்ட் பார்சல், ஸ்பீட் போஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், பிளைண்ட் லிட்ரேச்சர், பீரியாடிக்கல், எது வேணா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, no fee shall be charged for registration of blind literature item. இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பிளைண்ட் லிட்ரேச்சர் ஐட்டம்க்கு லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அப்படின்ற அந்த கிளாஸ்க்கு போஸ்டேஜ் மட்டும் ஃப்ரீ கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் நம்ம எந்த ஃபீஸும் வாங்க மாட்டோம். ஒரே ஒரு ஃபீஸ் வாங்குவோம், லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட். என்னது அது வந்து ஏர் மெயில் ஃபீ மட்டும் தான் வாங்குவோம். சோ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பிளைண்ட் லிட்ரேச்சருக்கு நம்ம எந்த வித எக்ஸ்ட்ரா சார்ஜும் ஈவன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வாங்குறது கிடையாது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த சர்வீஸ் அப்படின்றது என்னன்னா அட்ரஸி ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்றோம். அதாவது யாருக்கு இது அட்ரஸ் பண்ணிருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட அட்ரஸியோ இல்லது அவர் அங்கீகரித்த ஒரு நபர்கிட்ட ஒரு சைன்டு ரெசிப்ட்ல கையெழுத்து போட்டுதான் இந்த தபால்களை எல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ எதெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்றோமோ அதெல்லாம் அட்ரஸி கிட்டதான் நம்ம கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ அட்ரஸினிடமோ அல்லது அவருடைய அங்கீகரித்த நபர்கிட்டயோ ஒரு கையெழுத்து போட்ட சைன் ரெசிப்ட் தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அண்ட் இது முக்கியமான விஷயம் என்னன்னா, no such item shall be accepted for registration where the item is insured. அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இப்போ ஒரு தபால் கொடுக்குறாங்க, ஆனா உங்களுக்கே தெரியுது அதுக்குள்ள ஒரு வேல்யூபிள் இருக்கு, அதுக்குள்ள வந்து ஒரு கரன்சி நோட்டோ முக்கியமான ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கு, இதை இன்சூர் தான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க வாங்கக்கூடாது. அதை இன்சூர் பண்ண சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி திருப்பி கொடுத்துடணும். ஓகேங்களா? சோ இதான் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ். சோ இன் அடிஷன் டு போஸ்டேஜ், நம்ம காலையில பார்த்த போஸ்டேஜ் தாண்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நம்ம வாங்கக்கூடிய ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தபாலுக்கு 17 ரூபாய். அப்புறம் முக்கியமான விஷயம், இதுல ஃபீ ஃபார் அப்டைனிங் அண்ட் அட்டஸ்டட் காப்பி. இப்ப ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க, அதுல அந்த அட்ரஸி சைன் பண்ண அந்த டெலிவரி ஸ்லிப்னுடைய ஒரு அட்டஸ்டட் காப்பி, அதனுடைய ஒரு நகல், அட்டஸ்டட் நகல் வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதற்கான ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 ரூபாய். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 17, அந்த ரெஜிஸ்டர் நம்ம அந்த அட்ரஸி கிட்ட பண்ணதுக்கான ஓகேங்களா அந்த ஒரிஜினல் ரெசிப்ட் வந்து சைன் பண்ணதோட அட்டஸ்டட் காப்பி வேணும்னா அதற்கான ஃபீஸ் எவ்வளவு
₹2 ₹2 ஒன்லி. ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ். ஸோ எல்லா விதமான தபாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். பிளைண்ட் லிட்ரேச்சருக்கு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. இது அட்ரஸி ஸ்பெசிபிக் அண்ட் இன்சூர் பண்ணக்கூடிய தபால்களை நம்ம நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபீஸ் 17, அட்டஸ்டட் காப்பி வேணும்னா அதுக்கு 2. கிளியரா? அடுத்து நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் சர்வீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம வந்து காப்பீடு, ஓகேங்களா? இது காப்பீடு எதுக்காக அப்படின்னா ஒரு முக்கியமான வேல்யூபிளான ஒரு பொருள் அனுப்பும் பொழுது ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பீடு நமக்கு வரணும்ன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடியதான் காப்பீடு, இன்சூரன்ஸ். ஸோ எனி அக்கௌண்டபிள் ஐட்டம், எந்த ஐட்டமும் இன்சூர் பண்ணிக்கலாம் ஃபார் வேல்யூ நாட் எக்ஸீடிங் 1 lakh rupees. அப்படின்னா என்னது? 1,00,000 ரூபாய்க்கு மிகாமல் தாராளமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு தபாலை வந்து நம்ம ஆர் பார்சல் எனிதிங் நம்ம இன்சூர் பண்ணிக்கலாம். அதே நார்மலா 1 lakh அப்படிங்கிறது லிமிட். ஆனா இதுவே கரன்சி பேங்க் நோட் எல்லாம் அனுப்புறாங்க, இன்சூர் பண்றாங்கன்னா அதனுடைய அதிகபட்ச வேல்யூ அப்படிங்கிறது 20,000 rupees. அண்ட் முக்கியமா எக்காரணத்து கொண்டும் இன்சூர் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ வந்து உண்மையா அந்த கண்டென்ட்ஸ் அதுக்குள்ள என்ன பொருள் இருக்கோ அதனுடைய உண்மையான மதிப்பை விட அதிகமா இன்சூர் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியம். in no such case the value shall exceed the real value. உண்மையா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளுடைய மதிப்பை விட அதிகமா என்ன பண்ணக்கூடாது, அதையே இன்சூர் பண்ணக்கூடாது. சோ அதனால ரியல் வேல்யூ விட நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்சூர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அடுத்தது நான் சொன்ன மாதிரி ப்ரெஷியஸான மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், அது எல்லாமே ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் கண்டென்ட்க்கு இன்சூர் பண்ணும். அண்ட் அதே மாதிரி ஒரு சில கண்ட்ரில சோ இன்சூர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி விலை மதிப்புள்ள பொருட்களுக்கு கூட அதனுடைய உண்மையான மதிப்பை தாண்டி அதை இன்சூர் பண்ணக்கூடாது. சோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ப்ரொவைடட் கூட நம்ம டை அப் பண்ணி இன்சூர் பண்ணலாம். ஆனா அதுக்கான தெளிவான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னும் நமக்கு கிளியரா வரல. ஸோ இப்போதைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த இன்சூரன்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 2 கேட்டகரியா நம்ம ஸ்பிளிட் பண்றோம். ஒன்னு ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு என்ன இன்சூரன்ஸ்க்கான வேல்யூ அண்ட் அதர் தென் ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு என்ன அப்படின்னு பாக்குறோம். சோ முதல்ல ஸ்பீட் போஸ்ட் பார்சலுக்கு பார்க்கலாம். ஸ்பீட் போஸ்ட் பார்சலை பொறுத்த வரைக்கும் அந்த இன்சூர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 200 ரூபாய் வரைக்கும் இருந்தா, லெஸ் தென் 200 ரூபாய் வரைக்குமே வெறும் 4 ரூபாய் தான். அதுவே 200 ரூபாய்க்கு மேல போகும்போது 4 ரூபாய் பிளஸ் 200க்கு மேல எவ்வளவு வேல்யூ போகுதோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் 1.5%, அதாவது 1.5%. இப்போ உதாரணத்துக்கு 300 ரூபாய்க்கு இன்சூர் பண்றாங்கன்னா 200க்கு 4 தான், 4 பிளஸ் அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் 1.5% வந்து கால்குலேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்பீட் போஸ்ட் பார்சல்னுடைய இன்சூர் பண்றதுக்கான ஃபீஸ். இதுவே ஃபார் எனி அதர் ஸ்பீட் போஸ்ட் பார்சல் தவிர வேற எந்த கிளாஸ் ஆஃப் ஐட்டமாக இருந்தாலும் இதே போலதான் 200 ரூபாய்க்கு மிகாமல் இருந்தால் இன்சூர் பண்ணக்கூடிய ஃபீஸ் வந்து 10 ரூபாயும். அண்ட் அதே மாதிரி ஃபார் எவ்ரி அடிஷனல் 100, அது 200க்கு மேல ஒவ்வொரு கூடுதலான 100 ரூபாய் அல்லது 100 ரூபாய்க்கும் குறைவா அதனுடைய பகுதியாக இருந்தா கூட அதனுடைய இன்சூரன்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 6 ரூபாய். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீட் போஸ்ட் பார்சல்னா எவ்வளோ, முதல்ல 4, அப்புறம் ஒவ்வொரு கூடுதல் 200க்கும் 4 அதுக்கு மேல 1.5%. இதுவே அதர் தென் ஸ்பீட் போஸ்ட் பார்சலாக இருந்தால் 10, 6. ஓகேங்களா? இது வந்து நீங்க மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இன்சூரன்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் ஐட்டம்ஸ்க்கு நமக்கு இன்னும் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதுல என்னன்னா அந்த சென்டர் வந்து ஒவ்வொரு புக்கிங் ஐட்டம்லயும் டிக்ளேர் பண்ணணும்னு சொல்றாங்க. இதனுடைய என்ன வேல்யூ நீங்க அனுப்புறீங்க, அதனுடைய ஆக்சுவல் மதிப்பு என்ன அப்படின்றத கண்டிப்பா எழுதணும். அதே மாதிரி ஐட்டம்ஸ் டு விச் இன்சூரன்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஷால் பி தோஸ் கண்டெய்ன்ஸ் பேங்க் நோட்ஸ், கரன்சி, அதெல்லாம். அதாவது இந்த மாதிரி கரன்சி, முக்கியமான செக்யூரிட்டி, பார்சல்ஸ் எல்லாம் அனுப்பும் பொழுது ஆக்சுவல் என்ன கண்டென்ட் உள்ள போது அதனுடைய மதிப்பு என்னன்றதை மேல டிக்ளேர் பண்ணிடணும். அதுவே நீங்க டாக்குமெண்டா அதை அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு அது வந்து ஒரு கான்ட்ராக்டா இருக்கலாம், ஒரு பத்திரமா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், இன்சூரனுடைய மதிப்பு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த டாக்குமெண்ட் வந்து தொலைஞ்சு போச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு, அதை திரும்பவும் அதை வந்து கிரியேட் பண்றதுக்கு அந்த லாஸுக்கு என்ன மதிப்பாகுமோ அந்த மதிப்புக்கு தான் வந்து இன்சூர் பண்ணணுமே தவிர. ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்டா இருந்ததுன்னா அதை ஒருவேளை தொலைஞ்சு அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன கட்டணம் ஆகுமோ அந்த மதிப்புக்கு இன்சூர் பண்ணும்.
அதுவே பொருளா இருக்கும் பட்சத்துல அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ என்னவோ, கண்டென்டோடைய வேல்யூ என்னவோ, அது அந்த இதுக்கு வந்து இன்சூர் பண்ணணும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ்ன்றது எல்லா விதமான ரிஸ்க்கும் கவர் பண்ணும். ஆனா எதெல்லாம் கவர் பண்ணாது அப்படின்னா, ஏதாவது போர்னாலேயோ இல்ல ஏதாவது ஒரு லீகலான ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு அந்த பார்சலோ பொருளோ ஏதாவது கைப்பற்றி விட்டாலோ, கவர்மெண்டே கைப்பற்றிடுச்சுனாலோ, இந்த மாதிரி பிரச்சனையை தவிர மத்த எல்லா விதமான ரிஸ்க்கும் வந்து கவர் பண்ணும். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி, இந்த இன்சூர் பண்ணக்கூடிய இந்த தபாலுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி, இனி நம்ம அக்னாலஜ்மெண்ட்ன்ற வார்த்தையை பிரயோகிக்க மாட்டோம். இதுக்கு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படின்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஸோ அட்ரஸ்கியோ அல்லது அவருடைய ஆத்தரைஸ்டு நபரோ என்ன பண்ணுவாங்க, இதற்கான அந்த சைன் பண்ணி அதற்கான ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிய இந்த இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி அவைல் பண்றவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லாம வந்து நம்ம வந்து பண்ணி தருவோம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது சென்டருக்கு போய் ரீச் ஆகல, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல இதுக்கு ஒரு சர்டிபிகேட் ஆஃப் டெலிவரி வந்து அந்த போஸ்ட் மாஸ்டர் வந்து யாருக்கு இது கொடுத்தோம் என்னன்ற ஒரு சர்டிபிகேட் ஆஃப் டெலிவரியை நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. அட் எனி காஸ்ட் நமக்கு என்ன கான்செப்ட், என்ன இன்சூர் பண்ணா ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி ஃப்ரீ. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஓகே, அதே மாதிரி ஐட்டம்ஸ் கண்டெய்னிங் ஓகேவா மே நாட் பி இன்சூர்ட். அதாவது இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லாஸ் ஓ டேமேஜ் அப்படின்றதுக்கு நம்ம வந்து அகைன்ஸ்ட் லாஸ் இருந்தா மட்டும்தான் கொடுப்போம். ஏன்னா என்ன மாதிரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா, எந்த பொருள்லாம் ஈஸியா லிக்விஃபை ஆகும், இல்ல பெரிஷபிள் கெட்டு போகக்கூடிய பொருட்கள், உடையக்கூடிய பொருட்கள், சைனா கிளாஸ்வேர், இதெல்லாம் வந்து தொலைஞ்சு போனா மட்டும்தான் நம்ம கொடுப்போம். இன்கேஸ் டேமேஜ் அப்படின்னா நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் ஈஸியா உடையக்கூடிய பொருட்கள் இல்லையா, அதனால. அண்ட் அதே மாதிரி சென்டர் ஆஃப் த கிளைம், சென்டர் ஆஃப் ஐட்டம் வந்து அவர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து கிளைம் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்காக கிளைம் வந்து பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் இது இன்சூரன்ஸ். மற்றபடி இன்சூரன்ஸோடைய பேக்கிங்லாம் ஆஸ் யூஷுவல் அதே தான். இன்சூரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா பேக் பண்ணும். எந்த கார்னர்ஸும் எங்கேயும் பண்ணாத அளவுக்கு வேக்ஸ் சீல் எல்லாம் வச்சு நீட்டா வந்து பேக் பண்ணணும். ஸோ இது வந்து இன்சூரன்ஸோட ஜென்ரல் பேக்கிங். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு, இன்சூரன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த வேல்யூ ஆடட் சர்வீஸ் என்ன பார்க்கறோம்னா ஏர்மெயில் சர்வீஸ். ஸோ எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஏர்ல டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதற்கு உண்டான கட்டணம் வந்து நம்ம சார்ஜ் பண்றது தான் ஏர்மெயில் ஃபீ. இது வந்து இன் அடிஷன் டு போஸ்டேஜ், நம்ம போஸ்டேஜை தாண்டி இது வந்து வாங்குவோம். ஸோ அது எவ்வளோ அப்படின்னா, முதல் 50 கிராமுக்கு 2 ரூபாயும், அடுத்தடுத்த 50 கிராம் அல்லது அதனுடைய ஃபிராக்ஷன் அதனுடைய பகுதிக்கு 1 ரூபாய். ஸோ ஃபர்ஸ்ட் 50 கிராமுக்கு 2, அப்புறம் ஒவ்வொரு கூடுதலான ஒவ்வொரு 50 கிராமுக்கு 1 ரூபாய். இதுதான் ஏர்மெயில் சர்வீஸ்க்கான கட்டணம். அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்கக்கூடிய வேல்யூ ஆடட் சர்வீஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி. ஸோ எந்த ஒரு டொமஸ்டிக் அக்கௌண்டபிள் ஐட்டம் ஒரு கஸ்டமர் அனுப்பினாலும் அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதற்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படின்றத உங்களுக்கு கொடுப்போம், ப்ரொவைடட் அதுக்கான ஃபீஸ் கட்டலாம். அந்த ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ₹10 போஸ்டேஜ் தாண்டி ஒவ்வொரு ஐட்டமுக்கும் ₹10 பிளஸ் ஜிஎஸ்டி. இதுதான் வந்து உங்களுக்கு கான்செப்ட். ஸோ எந்த ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டமுக்கும் சென்டருக்கு நம்ம ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி நம்ம கொடுக்கலாம். அதற்கான கட்டணம் போஸ்டேஜ் தாண்டி ₹10 பிளஸ் ஜிஎஸ்டி. ஓகேங்களா, நம்மளோட ஜிஎஸ்டி. அண்ட் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோ அவருடைய அங்கீகரித்த நபரோ ஓகேங்களா அதை வந்து ப்ராப்பரா சைன் பண்ணி பண்ணுவாங்க. இன்கேஸ் அவர் ரெஃப்யூஸ் பண்ண, அவர் வந்து கையெழுத்து போட மறுத்தா கூட அதை வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன, அவர் ஏன் மறுத்தாரு அப்படின்றதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை டியூலி அதை கூட அட்டாச் பண்ணி நம்ம கட்டாயமா நம்ம வந்து சென்டருக்கு அனுப்பணும். அதே மாதிரி இந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி நம்ம 10 ரூபாய் சொன்னாலும் இந்த ஒவ்வொரு பிஓடியுமே ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டமாக தான் நம்ம டீல் பண்ணணும். முன்னாடி இப்ப கூட நம்ம அக்னாலஜ்மெண்ட் எப்படி நம்ம அன்அக்கௌண்டடா அனுப்புறோம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியும் ஒவ்வொரு பிசிக்கல் பிஓடி அதையும் என்னவாதான் அதை ட்ரீட் பண்ணும், அதை ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டமாக தான் அதை வந்து ட்ரீட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நோ சச் ஃபீ ஷால் பி சார்ஜ்ட் ஆன் பிளைண்ட் லிட்ரேச்சர் ஐட்டம். ஸோ பிளைண்ட் லிட்ரேச்சர் ஐட்டம்க்கு போஸ்டேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எப்படி கிடையாதோ அதே மாதிரி அதுக்கு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு சைன்டு ப்ரூஃப் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த திரும்பி வரக்கூடிய ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியும் ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டமாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அண்ட் பிளைண்ட் லிட்ரேச்சருக்கு எந்த விதமான பிஓடியும் கிடையாது. ஓகே,
ஸோ அதர் மீன்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பிஓடி இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியை இப்படி 10 ரூபாய் அந்த மாதிரி பிளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி தான் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வாங்கிக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற எப்படி எல்லாம் வந்து பிஓடி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆன்லைன்ல இருக்கக்கூடிய நமக்கு ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஆன்லைன்ல நமக்கு ட்ராக் அண்ட் ட்ரேஸ். ஸோ அந்த ட்ராக் அண்ட் ட்ரேஸ் பேஜே வந்து என்னவா தான் ட்ரீட் ஆகும்னா, அதுவே ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியா தான் அதுவே வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ மொபைல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நமக்கு வரக்கூடிய டெலிவரி கன்ஃபர்மேஷன் வரும்ல, ஸோ இந்த தபால் இவருக்கு இப்படி டெலிவரி ஆயிடுச்சுன்னு நமக்கு எஸ்எம்எஸ்ல வரக்கூடிய கன்ஃபர்மேஷனை கூட நம்ம என்ன வச்சுக்கலாம், ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியா வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஓடிபி பேஸ்ட் டெலிவரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஓடிபி கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா மொபைல் நம்பருக்கு, அதுவுமே கூட நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியை நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியை தாண்டி இந்த மாதிரி டிஜிட்டலா வரதை கூட நம்ம தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியை அக்செப்ட் பண்ணிக்கலான்றாங்க. அடுத்தது ப்ரொசீஜர் ஃபார் அப்டெனிங் பிஓடி. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிஓடி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க, பிஓடி வச்சு நீங்க அனுப்பல ஆனா உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி வேணும் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு ரிட்டன் அப்ளிகேஷன் எந்த ஒரு நியர்பை பக்கத்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போய் என்ன ஆர்டிகல் நம்பர் என்னைக்கு போஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற இது எல்லாமே பண்ணும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் அதுக்கான ஃபீஸ் எல்லாம் கரெக்டா பண்ணாங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட போஸ்ட் மாஸ்டர் யாரோ எந்த ஆஃபீஸோ அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஒரு அட்டஸ்டட் காப்பி, அந்த 2 ரூபாய் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அட்டஸ்டட் காப்பியை 30 நாளைக்குள்ள அப்ளிகேஷன் வாங்கி 30 நாளைக்குள்ள ஒரு அட்டஸ்டட் காப்பி வந்து நம்ம அந்த நகலை வாங்கி இவங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அட்டாச் பண்ணி அனுப்பல ஆனா ஒரு ரெக்வஸ்டின் பேர்ல கொடுக்குறாங்கன்னா அது எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து இதுதான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட், ஸோ வேல்யூ ஆடட் சர்வீசஸ் இவ்வளவுதான். ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி, ஏர்மெயில் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், இன்சூரன்ஸ் சர்வீஸ். ஸோ அதுல எல்லாமே இப்ப நம்ம கவர் பண்ணிட்டோம், ரைட்? இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஃப்எம், அதாவது நம்மளுடைய ஃப்ராங்கிங் மிஷின். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இப்போ இது வந்து நம்ம அப்ப முன்னாடியே பார்த்துருக்கணும். அதாவது எப்படின்னா, அந்த நம்ம போஸ்டேஜ் எப்படி எல்லாம் கட்டலாம், ஸ்டாம்ப் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. பட் தென் இது கொஞ்சம் முக்கியமான டாபிக்ன்றதுனால இதை மட்டும் நம்ம தனியா இப்போ வந்து எடுத்து கவர் பண்ணலான்றதுக்காக செப்பரேட்டா வச்சிருக்கோம். ஸோ வெரி சிம்பிள், ஃப்ராங்கிங் மிஷின் அப்படின்றது என்னது, அதுவுமே நம்ம போஸ்டேஜை செலுத்துறதுக்கான இன்னொரு முறை தான் நமக்கு ஃப்ராங்கிங் மிஷின். ஸோ ரிமோட்லி மேனேஜ் ஃப்ராங்கிங் மிஷின் அப்படின்றது எந்த ஒரு ரிமோட் லொகேஷன், எந்த ஒரு லொகேஷன்ல இருந்து வேணாலும் ஆன்லைன்ல ஒரு சர்வரோட கான்டாக்ட் பண்ணி அதன் மூலியமாக நம்ம எல்லா விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ளும் ஒரு நவீன ஒரு இயந்திரம் தான் இந்த வந்து ரிமோட்லி மேனேஜ் ஃப்ராங்கிங் சிஸ்டம் அப்படின்னு நமக்கு சொல்றோம். இந்த ஆர்எம்எஃப்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிமோட்லி மேனேஜ் ஃப்ராங்கிங் சிஸ்டம், இதற்கான லைசன்ஸ் வழங்கும் அதிகாரி யாருன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்னு டிவிஷனல் ஹெட் அல்லது இண்டிபெண்டன்ட் கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், அந்த மாதிரி இண்டிபெண்டா கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர் இருக்கிறவர்னா அவரே அதுக்கான லைசன்ஸ் கொடுக்கலாம், அல்லது அவர் அந்த சம்பந்தப்பட்ட டிவிஷனுடைய டிவிஷனல் ஹெட். ஸோ மும்பை, கொல்கட்டா, நியூடெல்லி ஜிபிஓ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜிபிஓனுடைய டைரக்டர்ஸே இதை வந்து லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபீஸ் கமாண்டிங் போஸ்டல் இவங்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஜென்ரலி ஆர்எம்எஃப்எம் லைசன்ஸ் எங்க பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவிஷன் ஹெட் அல்லது கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர் அல்லது டைரக்டர் இவங்கெல்லாம் தான் லைசன்ஸ் வழங்கக்கூடிய அதிகாரிகள். அடுத்து இந்த ஃப்ராங்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வந்து யார்கிட்ட வேணாலும் வாங்கிட முடியாது. ஒரு ஃப்ராங்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் இதற்கென்று அங்கீகரித்த நம்மளுடைய OEM அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரிஜினல் எக்விப்மெண்ட் மேனுஃபேக்சரர், இங்க குறிப்பிட்டிருக்கோம் இல்லைங்களா, அவர்கள் கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து இதை ப்ரொக்யூர் வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி தற்சமயம் நமக்கு பிட்னி போஸ் மற்றும் நியோ போஸ்ட்னு 2 பேர் இருக்காங்க. லைசன்ஸ் வழங்குற அதிகாரி யாருன்னு பார்த்துட்டோம். பட் லைசன்ஸ்க்கான ஃபீஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? ஸோ அது என்னன்னா 375 ரூபாய். அண்ட் இதற்கான பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஒரு முறை 375 ரூபாய் பே பண்ணிட்டா அந்த ஃப்ராங்கிங்கான லைசன்ஸ்க்கான கால வரையறை என்பது 5 வருஷம். ஸோ லைசன்சிங் அத்தாரிட்டி எல்லா விதமான வெரிஃபிகேஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, லைசன்ஸ் கொடுப்பாரு. எவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கணும்னா, அப்ளிகேஷன் வாங்கினா 10 நாளைக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸை சாங்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ்க்கான சர்டிபிகேட்டும் அதற்கான நம்பரையும் வந்து ரெஃபரன்ஸ் நம்பரையும் கொடுத்துருவாங்க. ஓகே, கிளியர்? இதுதான் எப்படி வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும்னு. ஸோ ஒன்ஸ் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு ஃப்ராங்கிங் மிஷின்ல வேலை செய்ய ஆரம்பிக்கணும் இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் செட்டிங் ஒரு அட்வான்ஸாக அவங்க அந்த ஃப்ராங்கிங் மிஷினோட லைசன்ஸ் எவ்வளவு பே பண்ணனா 2000 ரூபாய் ஸ்டேட் பேங்க்லயோ அந்த மாதிரி பே பண்ணி
அந்த பணத்தை வந்து டவுன்லோட் பண்ணி தன்னோட ஃப்ராங்கிங் மிஷின்ல அவங்க என்ன பண்ணலாம், அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்தது, ஒருவேளை லைசன்ஸ் வந்து அதற்கான லைசன்சிங் அத்தாரிட்டி விசாரிக்கும் பொழுது அது அவருக்கு ஏதாவது ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாரு அப்படின்னா அதை ரீஃபண்ட் பண்ணணும் இல்லையா. அந்த லைசன்ஸ்க்கான ஃபீஸை வந்து 30 வேலை நாட்களுக்குள்ள நீங்க திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் ரெஃப்யூஸ் பண்ணணுன்றதுக்கான காரணையும் அவங்க கிட்ட தெரிஞ்சிடும். அடுத்தது 5 வருஷம் இது எப்படி போயிட்டே இருக்கு. அடுத்து ரினிவல்னு ஒரு விஷயம் இல்லையா, புதுப்பிக்கணும் இல்லையா. ஸோ ஒரு 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்தர் ஒரு 5 வருஷத்துக்கு ரினிவல் அப்படிங்கிறதுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம அட்லீஸ்ட் நமக்கு எப்ப முடியுதோ அதுக்கு 1 மாதம் முன்னதாகவாவது அவங்க கொண்டு கொடுத்துடணும் ரினிவல். அப்படி கொடுக்கல அப்படின்னா ஓகே நான் கண்டினியூ பண்றேன். அப்படி அவங்க கொடுக்கல அப்படின்னா அடிஷனல் சர்சார்ஜா இந்த 375 ரூபாய் தாண்டி கூடுதலாக இன்னொரு ஒரு 100 ரூபாய் வந்து அவங்க கொடுக்கறதா இருக்கும். ஸோ லைசன்ஸ் அத்தாரிட்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்றதுக்கு 10 நாள் டைம் எடுத்து அவங்க கொடுத்துடணும், அதுக்குள்ள கொடுத்துடணும்னு சொன்னோம். அதே போல ரினிவலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 வேலை நாட்கள் 5 ஒர்க்கிங் டேஸ் அவங்க ரினிவலை சாங்ஷன் பண்ணி கொடுத்துடணும். ஒருவேளை லைசன்ஸ் வந்து அது எக்ஸ்பயர் ஆகி 3 மாசத்துக்கு அப்புறம் கூட ரினிவல் கொடுக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அவங்க திரும்ப ஃப்ரெஷ்ஷா தான் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். அடுத்தது கிரெடிட். இந்த ஃப்ராங்கிங் மிஷினுக்கான கட்டணம் எப்படி செலுத்தி எப்படி ஃப்ராங்க் பண்ணணும் முதல்ல பார்த்துட்டோம். லைசன்ஸ் கொடுத்த கையோட முதல் செட்டிங் ஃபர்ஸ்ட் செட்டிங்க்கு 2000 ரூபாய் ஒரு கஸ்டமர் செலுத்தணும். இதற்கப்புறம் சப்சிக்வெண்ட் ரீசார்ஜஸ் அடுத்தடுத்த ரீசார்ஜஸ் எல்லாம் 1000 ரூபாய் அல்லது 100 மடங்குல என்ன பண்ணணும், அவங்க ஃப்ராங்கிங் மிஷினுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். இந்த ஃப்ராங்கிங் மிஷின் இந்த ரீசார்ஜ் பண்றது எல்லாமே என்ன ஆயிடும்னா அவங்க சர்வர்ல போய் அப்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ராங்க் மிஷின் யூஸ் பண்ற யூசர் வந்து இந்த ஃப்ராங்கிங் மிஷின் யூஸ் பண்ற யூசர் வந்து அதை வந்து 100 மடங்குல இந்த ஃபண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி அவங்க தாராளமா என்ன பண்ணலாம், ஃப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி பேமெண்ட் ஃபெசிலிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்எம்எஃப்எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வரோட வந்து அப்பப்போ ஒரு நாளைக்கு 3 தடவையாவது கான்டாக்ட் பண்ணும். எதுக்காக இந்த கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இங்க மிஷின்ல இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் சர்வருக்கு பரிமாறும். சர்வர்ல இருந்து மிஷினுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் பரிமாறிக்கொள்ளும் ஒரு விஷயத்துக்காக ஒரு நாள்ல 3 தடவை வந்து டயல் பண்ணி இந்த தகவலை வந்து பரிமாறிக்கொள்ளும். ஓகேங்களா, இதுதான் பேசிக்கான விஷயம். இது போக ஜெனரல் கண்டிஷன் என்னன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3 தடவையா டயல் பண்ணும். ஆனா இந்த ஃப்ராங்கிங் மிஷின் வந்து ஒரு நாளைக்கு யூஸே பண்ணல ஓகே, ஆனா கம்பல்சரியா 30 நாளைக்குள்ள ஓகேங்களா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது என்ன பண்ணணும்னா சர்வரோட நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா உங்களோட மிஷின் பிளாக் ஆயிடும். மறுபடியும் எப்போ வந்து பிளாக் ஆனது அந்த சர்வர் கூட நீங்க கனெக்ட் பண்றீங்களோ அப்பதான் மீண்டும் உங்களுடைய ஃப்ராங்கிங் மிஷினை உங்களால பயன்படுத்த முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க பார்க்கக்கூடியது ஒரு ஃப்ராங்க் அந்த ஃப்ராங்கிங் மிஷின்ல நம்ம ஆர்எம்எஃப்எம்ல பண்ணக்கூடிய ஒரு ஃப்ராங்க்ல என்னென்னலாம் டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஒரு 2D பார் கோட் இருக்கும், உங்களுக்கு நீங்க ஃப்ராங்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி நேமு, போஸ்டேஜ் என்ன, லைசன்ஸ் நம்பர் என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல் நீங்க புக் பண்றீங்க, ரெஜிஸ்டர்டா லெட்டரா என்ன பீரியாடிக்கல் போஸ்டா அது லைக் அதுக்கப்புறம் எந்த ஆஃபீஸ் போஸ்ட் பண்றீங்க, என்ன டேட்ல போஸ்ட் பண்றீங்க, இந்த பார் கோடு இப்படியாக ஒரு ஃப்ராங்க் ஒரு இம்ப்ரெஷன்ல இவ்வளவு டீடைல்ஸுமே வந்து நமக்கு ஆர்எம்எஃப்எம் மிஷின்ல கொடுக்குறோம். அடுத்தது ப்ரொசீஜர் ஃபார் டெபாசிட்டிங் ஃப்ராங்க்டு மெயில். ஸோ இப்போ நீங்க ஃப்ராங்க் பண்ற யூசர் எல்லாமே ஃப்ராங்க் பண்ணிட்டாரு, அதை கொண்டு வந்து நம்ம ஆஃபீஸ்ல கொடுத்தாதானே அது டிஸ்பேச் ஆகும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ராங்கிங் மிஷின் யூசர் வந்து கடகடன்னு அவரோட எல்லாமே ஃப்ராங்க் பண்ணிடுவாரு. முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃப்ராங்க் பண்ணக்கூடிய இந்த இம்ப்ரெஷன் என்ன கலர்ல இருந்தது, இட் வில் பி பிரைட் ப்ளூ இன் கலர்ல இருக்கும். ஸோ ஒரு நாளோட முடிவுல ஃப்ராங்கிங் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ராங்கிங் மிஷின் யூசர் அந்த தபால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 2 காப்பீஸ் ஆஃப் SOM எடுத்துட்டு வருவாரு, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மெயிலிங். இதுல அந்த அன்னைக்கு அந்த மிஷின்ல நீங்க என்னென்னலாம் நீங்க ஃப்ராங்க் பண்ணீங்கன்றதுனுடைய ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த ஃப்ராங்க் பண்ண ஆர்டிகல்ஸை எந்த அலுவலகத்துல வாங்கிப்பாங்கன்னா இதற்கென்று டெசிக்னேட் பண்ணப்பட்ட அங்கீகரித்த குறிப்பிட்ட அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லயோ அந்த மெயில் ஆஃபீஸ்ல மட்டும்தான் லைசன்சிங் அத்தாரிட்டி எந்த ஆஃபீஸ் அவருக்கு குறிச்சு கொடுத்துருக்காங்களோ அந்த ஆஃபீஸ்ல மட்டும்தான் வாங்குவாங்க. அண்ட் எவ்வளவு ரூபாய் வரைக்கும் நம்ம ஃப்ராங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃப்ராங்கிங் மிஷின்ல எனி அமௌண்ட் எவ்வளவு ரூபாய்க்கு வேண்டுமானாலும் ஒருவர் ஃப்ராங்க் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா, அப்புறம் எல்லாமே இந்த ரைட் டாப்ல நீட்டா ஃப்ராங்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மெயிலிங்கோட நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை கொண்டு வந்து லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது,
கண்டிப்பா கவுண்டர்ல அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மெயிலிங்கோட நம்ம கொண்டு வந்து பிரசென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஃப்ராங்க் பண்ண அன்னைக்கே தபால கொண்டு வந்து பிரசென்ட் பண்ண முடியலன்னா வெரி நெக்ஸ்ட் டே அடுத்த நாளே கொண்டு வரலாம். பட் அதுக்கான ரீசனை கரெக்டா போஸ்ட் மாஸ்டர் கிட்ட சொல்லி அவர் அந்த ரீசனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்புறம் ப்ரீ சார்ட்டட் பண்டில்ஸா அவங்க கொண்டு வரும்போதே பின்கோட் வைஸ் அந்த ப்ரீ சார்ட்டட் அவங்களே வந்து பின்கோட் வைஸ் பண்டில் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அதற்கான கூடுதலான ரிபேட்டையும் அவங்க என்ஜாய் பண்ணலாம். அந்த ரிபேட் என்னன்றதை நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல நம்ம பார்ப்போம். இந்த ஃப்ராங்க் மிஷன் பண்ணக்கூடிய யூசர் வந்து நம்மளோட ஃப்ராங்கிங் மிஷன் வந்து யூசர் வந்து அவங்க ஒரு புக் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு ஃப்ராங்கிங் மிஷன் யூசர் ரெக்கார்ட் புக். அதுவே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல வச்சிருக்கக்கூடிய ரெக்கார்டு புக்கு பேரு பிஓ ரெக்கார்ட் புக். ஸோ இந்த மாதிரி 2 விதமான புக்ஸை 2 எண்ட்லயும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த மிஷின்ல எந்த விதமான ரிப்பேர் இருந்தாலும் அதை அந்த லைசன்சி தன்னுடைய சொந்த செலவுல மட்டும்தான் அவர் வந்து அந்த ஓஇஎம்னு சொன்னோம் இல்லையா, அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி இதுக்கான எல்லா ரிப்பேர்ஸையும் அவங்க வந்து சரி பண்ணிடும். அண்ட் அடுத்து நீங்க பாக்குறது நான் சொன்னேன் ரிபேட்ஸ் அண்ட் ரீஃபண்ட்ஸ். ஸோ நான் சொன்னேன் ரிபேட் உண்டு. எவ்வளவு ரிபேட் கொடுப்பாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் அந்த மீட்டர் வந்து ரீசெட் பண்றாங்களோ அந்த ரீசெட் பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் எவ்வளவு வேல்யூக்கு நீங்க ஃப்ராங்க் பண்றீங்களோ அதுல 3% வந்து ஒரு ஃப்ராங்க் பண்ற யூசருக்கு ரிபேட். ஸோ வென்எவர் மீட்டர் ரீசெட் பண்றாங்க, ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு ஃப்ராங்க் பண்றாங்களோ அதுல 3%. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய இந்த அதுக்கு மீட்டர் ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5000 ரூபாய்க்காவது இவங்க வந்து ஃப்ராங்க் பண்ணாதான் இந்த 3% ரிபேட்டுக்கு எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ ரிப்பீட், ஃப்ராங்க் பண்ற யூசர் அட்லீஸ்ட் என்ன பண்ணும், ஒரு மினிமம் கன்செப்ஷன் ஆஃப் 5000 ரூபாய்க்காவது ஃப்ராங்க் பண்ணாதான் என்ன உண்டு, அவங்களுக்கு ரிபேட்ன்ற 3% உண்டு. ஸோ இந்த ரிபேட்டை வந்து அந்த கன்சர்ன்ட் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இவங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த 3% இல்லாம கூடுதலா ஒரு 2% ரிபேட் கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா, எந்தெந்த ஃப்ராங்கிங் மிஷின் யூசர் அதை பின்கோட் வைஸ் சார்ட் பண்ணி பண்டில் பண்ணி நீட்டா கொண்டு வந்து பிரசென்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு 3 கூட இன்னொரு கூடுதலா 2 சேர்த்து 5% ரிபேட் வந்து உங்களுக்கு கட்டாயமா உண்டு. ஓகேங்களா? இது வந்து ரிபேட். ரீஃபண்ட் அப்படின்னா என்னன்னா, ரீஃபண்ட் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க பண்ற இம்ப்ரெஷன்ல ஏதாவது ஒரு தவறு வந்துருச்சு, ஒரு எரர் வந்துருச்சு அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த என்வலப் ரேப்பரை கொண்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு வந்து காமிச்சு அதுல அந்த தப்பா நீங்க பண்ணதுக்கான ரீஃபண்ட் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு 5% மட்டும் டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அந்த வேல்யூ எவ்வளவுக்கு ஃப்ராங்க் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து ஒரு 5% மட்டும் டிடெக்ட் பண்ணிட்டு பாக்கி எல்லாத்தையும் அந்த ஃப்ராங்க் பண்ற மிஷினோட யூசருக்கே திரும்ப ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஏதாவது ஃப்ராங்க் பண்ணக்கூடிய ஏற்படக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்காக பயன்படுத்துறது. அடுத்தது லைசன்ஸ் கேன்சலேஷன். ஸோ ஃப்ராங்கிங் மிஷின்ஸ் தனக்கே இந்த சர்வீஸ் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா லைசன்ஸ்க்கான ரெக்வஸ்ட் கேன்சலேஷன் கொண்டு வந்து அந்த சம்பந்தப்பட்ட போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய மணி எல்லாத்தையும் தாராளமா அவங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அண்ட் ஏதாவது விதிமீறல்கள் இருக்கு, இந்த ஃப்ராங்க் மிஷின் ஏதாவது தவறா யூஸ் பண்றாங்க அப்படின்றது தெரிய வந்ததுன்னா நம்ம அதுக்கான நோட்டீஸை வந்து நம்ம கொடுத்துட்டு லைசன்ஸை நம்மளோட சைட்ல இருந்தும் தாராளமா வந்து என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ரிமோட்லி மேனேஜ் ஃப்ராங்கிங் மிஷினோடைய ஒரு சின்ன ஜிஸ்ட். இதுல மோஸ்ட்லி ரிபேட்ல இருந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம், லைசன்ஸ்க்கான ஃபீஸ் எல்லாமே. ஸோ ஃபைனலி இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ல இதுல யாரெல்லாம் போஸ்ட்மேன் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்களோ அவர்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் நமக்கு இருக்கு இல்லையா, ஆஸ்பர் சிலபஸ் அந்த டெலிவரிக்கானது பண்றோம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்க தெளிவா டெலிவரி மட்டும் நீங்க நல்லா நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பேப்பர் 2க்கான டெலிவரி போர்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பிஃபோர் கோயிங் டு டெலிவரி, ஆஸ் யூஷுவல் நம்ம இப்ப கொஞ்ச நேரமா பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு சில Q&A மாதிரி நம்ம கேட்கலாமா? சரி, இப்போ எனக்கு சொல்லுங்க. ஆஸ்மிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு பார்சல்ல எவ்வளவு குவாண்டிட்டி வந்து அனுப்பலாம்? somebody typed 2 gram. Okay. How many capsules can you send? எத்தனை capsules அனுப்பலாம் ஒரு பார்சல்ல? Okay, 1 is the right answer. அடுத்தது யூனிவர்சல் போஸ்டல் சர்வீஸ்ல நம்ம பார்த்த டொமஸ்டிக் மெயில்ஸ்ல எத்தனை கிளாஸ்? 8 கிளாஸ் பார்த்தோம். அதுல எத்தனை வந்து நம்ம வந்து அலௌடுன்னு சொல்லுங்க. All 8 is the right answer. Okay then. Okay.
ஸ்பீட் போஸ்ட்டுக்கு ஆன் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்ற சர்வீஸ் இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஸ்பீட் போஸ்ட்ல ஆன் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்ற சேவையை பயன்படுத்தலாமா கூடாது? நோ. ஓகே. அடுத்தது ஒரு லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளவு? வாட் இஸ் த ஃபீ ஃபார் registration? Okay, no is the right answer. Okay. And then what is the fee for obtaining an attested copy or ஒரு register item delivery பண்றதுக்கான attested copy வாங்குறதுக்கான fees எவ்வளவு? Okay, 2 rupees is the right answer. Okay. insure பண்றதுக்கான ஒரு currency bank note insure பண்ணனா what is the maximum value for that you can insure? Okay. Okay. So ஒரு ஸ்பீட் போஸ்ட் பார்சல இன்சூர் பண்ணணும். அந்த இன்சூர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஒரு 100 ரூபாய் அப்படின்னா வாட் இஸ் த இன்சூரன்ஸ் ஃபீ? எனக்கு யாராவது சொல்லுங்க. ஸ்பீட் போஸ்ட் பார்சல் பண்ணணும்னா நாட் 10 மேடம். ஸ்பீட் போஸ்ட் பார்சல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதர் தேன் ஸ்பீட் போஸ்ட் தான் 10 6ன்னு வரும். இது வந்து 4 பிளஸ் இது. எஸ் 4 ரூபாய் தான் கரெக்ட் ஆன்சர். 100 ரூபாய்க்கு தானே இன்சூர் பண்றோம். அப்ப இன்சூரன்ஸ் ஃபீஸ் இவ்வளவு 4 ரூபாய் தான். 200 ரூபாய்க்கு மேல போகக்கூடிய வேல்யூக்கு மட்டும்தான் 4 பிளஸ் 1.5% சொன்னோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஏர்மெயில் ஃபீ ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம்? வாட் இஸ் ஏர்மெயில் ஃபீ ஃபார் ஃபர்ஸ்ட் 50 கிராம்ஸ்? ஓகே, அப்சல்யூட்லி ரைட். ஓகே. பிசிக்கல் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியை நம்ம அக்கௌண்டபிளா ட்ரீட் பண்ணுவோமா அன்அக்கௌண்டபிளா ட்ரீட் பண்ணுவோமா? ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியை whether it is accountable or unaccountable. Okay, fine. Blind literature for blind க்கு POD அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணா what is the fees? Fees, okay, no, free is the right answer. Okay. What is the license fee for RMFM? RMFM வாங்குறதுக்கு what is the license fee? 375 is the right answer. Okay. And ஒரு ஃப்ராங்கிங் மிஷனுக்கான ரினிவல் ப்ரப்போசலை நம்ம ஓகே பண்றதுக்கு டிபார்ட்மெண்ட் எவ்வளவு டைம் எடுத்துக்கலாம்? ஹவு மச் டைம் கேன் யூ டேக்? நாட் 10 சில பேர் சொல்றீங்க. 10ன்றது லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய ஃபீஸ். ஆக்சுவலி ரினிவலை நீங்க சாங்ஷன் பண்றதுக்கான ஃபீஸ் வந்து ஒன்லி 5 days. யா 30 நாள் எதுக்குன்னா நீங்க டினை பண்றீங்க, லைசன்ஸ் டினை பண்றீங்கன்னா அந்த ரீஃபண்ட் பண்றதுக்கு தான் 30 நாள். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினோட செட்டிங்க்கு கஸ்டமர் வந்து எவ்வளவு பே பண்ணும்? வாட் இஸ் கஸ்டமர் ஹேஸ் டு பே a minimum of how much for? Okay, 2000 is the right answer. And ஒரு RMFM அட்லீஸ்ட் ஒரு எத்தனை நாளைக்குள்ளேயாவது ஒன் டைமாவது டயல் பண்ணணும் அட்லீஸ்ட் ஃபார் சர்வரை கனெக்ட் பண்ணணும். ஓகே, 30 டேஸ்க்கு ஒரு முறையாவது கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபைன். வாட் இஸ் த மேக்ஸிமம் லிமிட் ஃபார் ஃப்ராங்கிங்? எவ்வளோ வேல்யூ வரைக்கும் ஒருத்தர் வந்து இது பண்ணிக்கலாம், ஃப்ராங்க் பண்ணிக்கலாம்? நோ லிமிட் இஸ் ரைட் ஆன்சர். ஒரு ஃப்ராங்க் பண்ண ஆர்டிகிள எத்தனை ஆஃபீஸ்ல கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணலாம்? ஃபார் ஹவு மெனி ஆஃபீஸஸ்? 1 2 3 எல்லாம் வருதே. ஒன்லி 1. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஒன்லி 1. அவங்களுக்குன்னு டெசிக்னேட்டட் ஆஃபீஸ்ல மட்டும்தான். வேற ஆஃபீஸ் மாத்தணும் அப்படின்னா தே ஹேவ் டு மாத்தணும்னாலே அதுக்கு அவங்க லைசன்சிங் அத்தாரிட்டியோட பெர்மிஷன் வாங்கணும், ரைட்? ஓகே. Okay, refund, one second. Okay, refund க்கு what is the deduction? Refund, franking machineல refund கொடுக்கணும்னா அதுக்கு deduction எவ்வளவு percentage? 5 is the right answer. Okay, okay. So I'm very happy. இது வரைக்கும் நீங்க கவர் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாமே நீங்க தரவா இருக்கீங்க. இப்போ பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம டெலிவரி மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா will be completely over. நம்ம போர்ஷன்ஸை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நான் கம்மிங் டு த டெலிவரி பார்த்துடலாமா? ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் டு அதர் அட்ரஸ். ஓகே, ஸோ சிம்பிளி சொல்ல போனா ரீடைரக்ஷன் அப்படின்ற இந்த ஃபெசிலிட்டிக்கு வந்து அதை பத்தி சொல்றாங்க. ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு அட்ரஸை வந்து ரீடைரக்ஷன் வேணும், அதுல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை தாண்டி அதுல அட்ரஸ் கவர்ல என்ன எழுதி இருக்கோ அதுல அல்லாத இன்னொரு அட்ரஸ்க்கு நீங்க வந்து அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப அவங்க ஒரு ஃபார்மல் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் அட்ரஸ் எதுக்காக அப்படின்னா சேஞ்ச் இன் ரெசிடென்ஸ். கண்டிப்பா ரெசிடென்ஸ் மாத்துறதுனால தான் கொடுப்பாங்க. அதுக்காக அதை வந்து ரீடைரக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி இப்போ ஒரு போஸ்ட்மேன் போறாரு, இதுல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கரண்ட் ஆக்குபென்ட் என்ன சொல்றாங்க, டெலிவரி பர்சன் சொல்றாங்கன்னா, இங்க இருந்தவங்க புது லொகேஷனுக்கு வந்து ரீடைரக்ட் பண்றாங்க அப்படின்னா, சோ அதற்கான ப்ராப்பரான ஒரு வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த ஆல்டர்னேட் அட்ரஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீடைரக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ வருது, அதனுடைய லொகேஷன் வந்து மாறிடுச்சு அப்படின்னா, அதற்கான ப்ராப்பர் முறையான ஆத்தரைசேஷன் இருந்தால் அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு அட்ரஸ்க்கு நம்ம ரீடைரக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, செகண்ட் டெலிவரி அட்ரஸ்ன்னு கொடுப்பாங்க, சேம் புக் பண்ணும் பொழுதே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆர்டிகல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் அட்ரஸ் இல்லாம இன்னொரு அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இஃப் அப்ளிகபிள் கரெக்டான அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இன்னொரு அட்ரஸ்க்கு கொடுக்கலாம். அது எப்படி என்ன அதுக்கான ஃபீஸ்ன்றதெல்லாம் அடுத்தடுத்த ரெகுலேஷன்ல பார்ப்போம். பட் இப்படியெல்லாம் இருந்தா பண்ணலாம்னு சொல்றாங்க. ரெசிடென்ஸ் மாறிடுச்சு, ரீடைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணிக்கலாம். கரண்ட் ஆக்குபென்ட் வந்து இல்ல இங்க இருந்தவங்க குடிபெயர்ந்து போயிட்டாங்கன்னு சொன்னா பண்ணிக்கலாம். அப்படின்னு மட்டும் பேசிக்கா சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன் நம்பர் 80. அடுத்து நம்ம பார்க்க போகுது டெலிவரியில அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ். அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் தான் நமக்கு அதுக்குன்னு ப்ரூஃப் கிடையாது, அதுக்குன்னு எதுவுமே கிடையாது. பட் நவ் ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டமை எப்படி டெலிவரி பண்றது அப்படின்றத இந்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ டெலிவரி ஆஃப் அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் யார்கிட்ட எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்னு அட்ரஸி கிட்ட கொடுக்கலாம், அல்லது அவரோட ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட கொடுக்கலாம். ஓகேங்களா, அட்ரஸி கிட்ட இல்ல ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்ட கொடுக்கலாம். எதெல்லாம் வந்தா, ரெஜிஸ்டர்ட் ஐட்டம் வந்தாலும் அதுதான், இன்ஷூர்ட் ஐட்டம் வந்தாலும் அப்படிதான், கேஷ் ஆன் டெலிவரி, மணி ஆர்டர், இது எல்லாமே யார்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும், அட்ரஸி அல்லது அவரோட அங்கீகரித்த நபர். அதுவே ஆத்தரைஸ்டு பர்சன் கிட்டயோ அல்லது அந்த அட்ரஸ்ல கொடுக்கலாம், அட்ரஸ் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் எதுல கொடுக்கலாம்னா, ஸ்பீட் போஸ்ட் மற்றும் பார்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய அவர்கள் சம்பந்தப்பட்ட நபரிடமோ அங்கீகரித்த நபர்கிட்டயோ கொடுக்கலாம். ஆனா ரெஜிஸ்டர்ட், இன்ஷூர்டு, சிஓடி, மணி ஆர்டர்லாம் யார்கிட்ட தான் கொடுக்கணும், அந்த அட்ரஸி அந்த சம்பந்தப்பட்ட நபர் அல்லது அவர் அங்கீகரித்த நபர்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இதான் அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ்ல டிஃபரன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸை நார்மலி ஒரு போஸ்ட்மேன் கிட்ட ஃபர்ஸ்ட் டெலிவரி இஷ்யூ பண்ணுவோம். ஒருவேளை முதல் பிரசன்டேஷன்ல ஃபார் எனி ரீசன் அவரால் அதை டெலிவரி பண்ண முடியலன்னா மறுபடியும் செகண்ட் டெலிவரிக்கு நெக்ஸ்ட் டே நம்ம அந்த செகண்ட் அட்டெம்ப்டும் பண்ணுவோம். 2 அட்டெம்ப்டுக்கு அப்புறமும் நம்மளால அதை டெலிவரி கொடுக்க முடியலன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், திரும்ப வந்து 3வது நாளும் டெலிவரிக்கு இஷ்யூ பண்ணுன்றது கிடையாது. ஆனா இதை பத்தின நோட்டீஸ் மட்டும், இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிள் தபால் வந்திருக்குன்ற நோட்டீஸை மட்டும் அட்ரஸி கிட்ட கொடுத்து, அந்த அட்ரஸி பாக்கி இருக்கக்கூடிய அந்த 5 நாள்ல எங்க வந்து கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்றதுக்கான நோட்டீஸ் ஆஃப் அரைவல், அதாவது இன்டிமேஷன் மட்டும் கட்டாயமா அங்க வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ரெகுலேஷன் 42. ஸோ அடுத்த ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா, அட்ரஸி டு சைன் இன் ரெசிப்ட். ஸோ ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டம் வருது அப்படின்னாலே அட்ரஸியோ அல்லது ஒரு அங்கீகரித்த நபரோ இதை பெற்றுக்கொண்டதற்கான ரிசீவ் பண்ணதுக்கான ஒரு சைன் பண்ணி தரணும். அதுவும் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரிலையும் சைன் பண்ணி தரணும். ஓகேங்களா, அன்லஸ் எப்போ இதெல்லாம் அப்படின்னா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஒரு தபால் வரும்போதே நீட் அண்ட் கிளீனா வருது அப்படின்னா என்ன பண்ணிடலாம், சைன் வாங்கிட்டு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி சைன் வாங்கிட்டு கொடுத்துடலாம். ஆனால் ஒருவேளை வரக்கூடிய கவர், உங்களுக்கு வெளி தோற்றம் வரக்கூடிய அக்கௌண்டபிள் ஐட்டம்னுடைய கவர் வந்து டேம்பர் ஆயிருக்கு, லைக் கிழிந்திருக்கு அப்படின்னா அதை நீங்க போஸ்ட்மேன் கிட்ட டெலிவரிக்கு கொடுக்கவே கூடாது. அண்ட் அந்த கஸ்டமருக்கு ஒரு இன்டிமேஷனை கொடுத்து அவங்கள நேர்ல வர வச்சு போஸ்ட் மாஸ்டரோட முன்னிலையில தான் அந்த தபால் என்ன பண்ணும், அதை வந்து ஓபன் பண்ணி பிரசன்ஸ்ல தான் எடுக்கணும். அதுல என்னென்னலாம் உள்ள பொருட்கள் இருந்ததோ அதை பத்தின ஒரு இன்வென்ட்ரி, ஒரு லிஸ்ட் வந்து டூப்ளிகேட்ல 2 காப்பியா ப்ரிப்பேர் பண்ணி அதுல அட்ரஸையும் சம்பந்தப்பட்ட போஸ்ட் மாஸ்டரும் இதுல கையெழுத்து போடணும். ஸோ இதுதான் இருந்தது, இதை பிரிச்சு டேமேஜ் பண்ண அந்த வெளியில கிழிஞ்சு போன இந்த கவருக்குள்ள இந்த கண்டென்ட் தான் இருந்தது அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்து அதுல அட்ரஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிடணும். இந்த 2 காப்பி நம்ம வாங்குறோம் இல்லையா, எழுதுறோம் இல்லையா, அதுல ஒரு காப்பி சைன்ட் இன்வென்ட்ரியை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக அந்த சென்டருக்கு வந்து அனுப்பிடுவோம். ஓகேங்களா, வித் அன்சைன்டு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி. ஸோ அந்த ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியில எந்த கையெழுத்தும் வாங்காம இந்த இன்வென்ட்ரியை மட்டும் ப்ராப்பரா நம்ம வாங்கி சென்டருக்கு வந்து ஒன்று பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பண்ணிடுவோம். ஸோ 2 காப்பி வாங்கிட்டு ஒரு காப்பியை நம்ம என்ன பண்ணுவோம்னா சென்டருக்கு அன்சைன்டு ஒரு ப்ரூஃப் ஆஃப் டெலிவரியை கூட அட்டாச் பண்ணி சென்டருக்கு நம்ம அனுப்பிடுவோம். ஸோ இதுதான் வந்து டேமேஜ் ஆகலைன்னா நம்ம கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா நேரில் வர வச்சு போஸ்ட் மாஸ்டர் முன்னிலையில
ஒரு இன்வென்ட்ரி ஓபன் பண்ணி அதனுடைய லிஸ்ட் எடுத்து 2 காப்பி எடுத்து ஒன்னு சென்டருக்கு அனுப்பிச்சு வச்சு. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்தது ரெகுலேஷன் நம்பர் 44 வந்து பண்றது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டம் இந்த மாதிரி நேர்ல போய் கொடுக்காம வேற எந்த மாதிரி இந்த டெலிவரி பாக்ஸஸ் மூலியமாலாம் நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதா இது இந்த ரெகுலேஷன். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் வந்து பயன்படுத்தி பண்ணலான்றாங்க. நான் ஏற்கனவே போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் பண்ணும்போது சொன்னேன். என்ன சொன்னேன்? அன்அக்கௌண்டபிள், ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்அக்கௌண்டபிள் மட்டும் கிடையாது. கஸ்டமர்னுடைய ரெக்வஸ்டின் பேரில் அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம், போஸ்ட் பாக்ஸ்லயோ பேக்லயோ வச்சு அனுப்பலாம். அப்ப அந்த தபால் எல்லாம் டெலிவரி செய்ததாக கருதப்படும்னு சொன்னேன். அதே போல அட்ரஸி வந்து அவர்கிட்ட ப்ராப்பரா முறையே அவரிடம் வந்து ஒரு விண்ணப்பத்தை பெற்று அட்ரஸியினுடைய போஸ்ட் பாக்ஸ்லயோ போஸ்ட் பேக்லயோ அவங்க ஆப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது மூலியமா கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஒரு அக்கௌண்டபிள் ஐட்டமா டெலிவரி கொடுக்கலாம். அடுத்தது டெலிவரி டு லெட்டர் டெலிவரி பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸும் பேக்கும் இல்லாதவங்களுக்கு வீட்டுக்கு வீடு லெட்டர் டெலிவரி பாக்ஸ்ன்னு அவங்க வீடு அவங்களோட இடத்துல வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல கூட கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா ப்ரொவைடட் என்ன பண்ணும், அவங்க அதுக்கான ப்ராப்பர் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் சம்பந்தப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர் டெலிவரி பாக்ஸஸ்க்கான இன்ஸ்டலேஷன் பண்றதுக்கான முறைகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லெட்டர் டெலிவரி ப்ராசஸ் அதுல அட்ரஸினோட பெயரு அட்ரஸ் எல்லாம் எழுதி கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வைக்கணும். இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படின்ற பட்சத்துல கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இதுக்கான அந்த லெட்டர் பாக்ஸ் டெலிவரி பாக்ஸ் வைக்கணும். அது வந்து போஸ்ட்மேன் வந்து எளிதில் ஆக்சஸ் பண்ற மாதிரி போன உடனே கீழே இருந்தே அந்த லெட்டர் பாக்ஸ்ல போய் போடுற மாதிரி இருக்கணும். அப்புறம் ஒரு சில கண்டிஷன்ஸ்ல வந்து இருந்தீங்க அப்படின்னா மல்டிபிள் நிறைய அட்ரஸஸ் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் பேர் போட்டு காமனான டெலிவரி பாக்ஸ் கூட வைக்கலாம். இல்லைன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு பாக்ஸ், இந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு பாக்ஸ், அந்த மாதிரி எல்லாம் கூட வைக்கலான்றாங்க. ஸோ அதர் தேன் நேர்ல போய் கஸ்டமர் பார்த்து கொடுக்கறத தாண்டி போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் லெட்டர் டெலிவரி பாக்ஸ் இதுல எல்லாம் கூட என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் தாராளமா நம்ம டெலிவரி கொடுத்துக்கலாம், ப்ரொவைடட் இதுக்கான முறையான விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு. இதுதான் ரெகுலேஷன் நம்பர் 44 சொல்லுது. அடுத்த ரெகுலேஷன் நம்பர் 45 என்ன சொல்லுதுன்னா, விண்டோ டெலிவரி சொல்லுது. ஸோ அட்ரஸி வந்து ஸோ இப்படி அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு அட்ரஸி போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நான் வந்து வாங்கிக்கிறேன், பிசினஸ் ஹவர்ஸ்க்குள்ள எப்போ வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிட்டன் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி தபால எந்த வித எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லாம போஸ்ட்மேன் கிட்ட டோர் ஸ்டெப் டெலிவரிக்கும் கொடுக்காம நம்ம ஆஃபீஸ்லேயே வச்சிருந்து ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு அவரை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அவர் வந்து தாராளமா விண்டோ டெலிவரி வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் பேக் வசதி இல்லாத ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கே எந்த பிசினஸ் ஹவர்ஸ் ஆஃபீஸ் டைமிங்ல எப்ப வேணா வந்து எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லாம இந்த விண்டோ டெலிவரி என்ற ஆப்ஷனை அவர்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமா பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் ரெகுலேஷன் நம்பர் 45. அடுத்த ரெகுலேஷன் நம்பர் 50 என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் டெலிவரி ஐட்டம்ஸ் டு ஃபர்ம்ஸ். அதாவது கம்பெனிஸ் நிறுவனங்கள்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு டெலிவரி எப்படி எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதா இந்த ரெகுலேஷன். ஸோ ஐட்டம்ஸ் அட்ரஸ் ஃபார் டெலிவரி டு ஃபர்ம் ஒரு கம்பெனிக்கோ ஒரு நிறுவனத்துக்கோ நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ ஓனரோ அல்லது அந்த கம்பெனி பார்ட்னரோ அவரோட ப்ரொப்ரேட்டரோ அவர்கள் ஆத்தரைஸ் செய்த நபரிடம்தான் அந்த அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஐ ரிப்பீட், கம்பெனி அப்படின்ற பட்சத்துல ஓனரோ இல்ல அதனுடைய பார்ட்னர் ஆர் ப்ரொப்ரேட்டர் இவர்கள் யார் ஒருவரை இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய தபாலை வாங்குறதுக்கு அங்கீகரிக்கிறார்களோ அந்த நபருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இந்த அத்தாரிட்டியை வந்து ஓனரோ ப்ரொப்ரேட்டரோ பார்ட்னரோ அந்த டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய போஸ்ட் மாஸ்டர் கிட்ட போய் எங்க இருக்கோ அந்த கம்பெனிக்கான லீஸ் டீடு இந்த அத்தாரிட்டி லெட்டர் எல்லாத்தையும் முறையே கொடுத்து அவங்க யாருக்கு கொடுக்க சொல்றாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம கொடுப்போம். ஸோ இப்படியாக தான் ஒரு நிறுவனத்துக்கு நம்ம டெலிவரி கொடுப்போம். அடுத்த ரெகுலேஷன் இது நமக்கு தெரிஞ்சதுதான், ஐட்டம்ஸ் அட்ரஸ் டு டிசீஸ்டு பர்சன். ஒரு இறந்த நபருக்கு வரக்கூடிய தபாலை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஆஸ் இஃப் தே வேர் அன்கிளைம்ட். ஒரு அன்கிளைம்ட் ஒரு யாருமே கோராத தபாலை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அப்படி ட்ரீட் பண்ண சொல்றாங்க. ஸோ யாருமே கேட்காத கோராத ஒரு தபாலை நம்ம என்ன பண்ணுவோம், அஃப்கோர்ஸ் நம்ம ரிட்டர்ன் டு சென்டர் தான் அனுப்புவோம். அந்த மாதிரி தான் இறந்த நபருடைய தபாலையும் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் ஷால் பி ட்ரீட்டட் அஸ் அன்கிளைம்ட். பல கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இது கேட்டிருக்காங்க. ஐட்டம்ஸ் அட்ரஸ் டு டிசீஸ் பர்சன் வில் பி ட்ரீட்டட் அஸ் டேஷ் அன்கிளைம்டு. அன்கிளைம்டு தபால் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது டெலிவரி ஆஃப் டேமேஜ்டு ஐட்டம். ரொம்ப முக்கியம்.
நான் ஏற்கனவே சொன்னேன், டெம்பர் ஆயிடுச்சு, கிழிஞ்சிருக்குன்னா நான் சொன்னேன் இல்லையா, வர வச்சு இன்வென்ட்ரி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முந்தின நம்ம ரெகுலேஷன்ல பார்த்தோம் இல்லையா. இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா, டேமேஜ் ஐட்டம். ஒரு பார்சல் ஒரு லெட்டர் வருது, பார்த்தாலே தெரியுது அது நல்ல டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டேமேஜ்டு கண்டிஷன்ல வரக்கூடிய தபால்களை போஸ்ட்மேன் கிட்ட நம்ம கட்டாயமா கொடுக்க கூடாது. ஸோ இன்ஸ்டெட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேமேஜ் ஆர்டிகல் வந்ததுக்கான நோட்டீஸ் இத வந்து நீங்க போஸ்ட்மேன் கிட்ட அட்ரஸி கிட்ட கொடுத்து, டொமஸ்டிக் தபாலாக இருந்தால் 7 நாட்களும் அல்லது இன்டர்நேஷனல் ஆர்டிகிளா இருந்ததுன்னா 15 நாள் டைம் கொடுத்து ஆபீஸ்க்கு வந்து நம்ம பெற்றுக்கொள்ள சொல்லணும். ஐ ரிப்பீட், இதுக்கு வந்து போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்துட கூடாது, நோட்டீஸ் மட்டும் நம்ம அனுப்பி, டொமஸ்டிக் தபாலாக இருந்தா 7 நாளும், இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸ் ஃபாரின் ஆர்டிகல்ஸா இருந்ததுன்னா 15 டேஸ் டைம் கொடுத்து பண்ணோம். ஸோ இந்த டேமேஜ் ஐட்டமை கஸ்டமர் வந்து நேர்ல வந்து பார்த்து விண்டோ டெலிவரி தான் கண்டிப்பா கொடுக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த ரெகுலேஷன் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இன்டிமேஷன் டு அட்ரஸி. ஸோ அட்ரஸிக்கு இன்டிமேஷன் நம்ம வந்து எப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒரு தபால் வந்திருக்குன்ற அறிவிப்பு எப்படி கொடுக்குறோன்றதா இந்த இது. ஸோ அட்ரஸி வந்து போஸ்ட்மேன் வந்து அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ்க்கு தான் இந்த இன்டிமேஷன் அப்படின்ற கொடுப்பாங்க. ஸோ இதுல என்னன்னா, இன்டிமேஷன் ஸ்லிப், அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க முதல் அட்டெம்ப்ட் போறீங்க, கதவு பூட்டப்பட்டிருக்கு, இல்ல அட்ரஸ் இல்ல, சோ ஏதோ ஒரு காரணத்தினால அந்த அட்ரஸியினிடமோ இல்ல ஆத்தரைஸ் பர்சன் கிட்டயோ கொடுக்க முடியலன்ற பட்சத்துல அப்ப நம்ம சர்வ் பண்ணக்கூடியதுதான் இந்த இன்டிமேஷன் ஸ்லிப். ஓகேங்களா? இந்த இன்டிமேஷன் ஸ்லிப். சோ நம்மளால டெலிவரி கொடுக்க முடியாத பட்சத்துக்கு யூஸ் பண்றதா டெலிவரி ஸ்லிப். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒன் செகண்ட், அடுத்த ரெகுலேஷன் பாருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, சீக்கிங் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அட்ரஸி இஃப் நீடட். ஸோ ஒரு போஸ்ட்மேனோ டெலிவரி பர்சனோ, ஓகேங்களா, அதாவது அட்ரஸியோ இல்ல அவரோட ஆத்தரைஸ்டு பர்சனோ அவருக்கு தெரியல அப்படின்னா தாராளமா அவரை வந்து அவரோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஏதாவது ஒரு ப்ரூஃப் வாங்கி அவருடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் தாராளமா நம்ம வந்து தபால கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போஸ்ட்மேன் டெலிவரி பர்சன் யாருன்னே தெரியல, டெலிவரி பண்ணக்கூடிய அந்த புதுசு எனக்கு வந்து தெரியலன்ற பட்சத்துல என்ன பண்ணலாம், அட்ரஸினுடைய ஐடென்டிட்டியை வந்து உறுதிப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் பண்ணலான்றாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ்ல எந்தெந்த தபால் எல்லாம் பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் கண்டிப்பா அந்த கஸ்டமரையோ ஆத்தரைஸ் பர்சனையோ ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் கொடுக்கணும்ன்றாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? ஒன்னா அபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ்ல ஏதோ ஒண்ணு வாங்கிக்கலாம், லைக் ஆதாரோ ஓட்டர் ஐடியோ அதெல்லாம் பார்த்து இவங்க தான் இன்னார். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவான தபால், பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம். அதனால இந்த மாதிரி ஏதோ ஒரு அபிஷியலி வேலிட் டாக்குமெண்ட்ஸ், ஆதார், ஓட்டர் ஐடி இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டெலிவரி கொடுத்துட்டு அந்த அபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட்னுடைய நம்பரை, ஆதாரோ அந்த நம்பரை கண்டிப்பா டெலிவரி ஸ்லிப்ல கேப்சர் பண்ணி எழுதி வச்சுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வேற என்ன பண்ணலாம்? ஒருவேளை ஓடிபி பேஸ்ட் நீங்க டெலிவரி கொடுக்கும் பட்சத்துல அவங்களுக்கு நீங்க ஒரு ஓடிபி கொடுத்து வாங்குவீங்க இல்லையா, அதையும் நீங்க ஒரு ஐடென்டிபிகேஷனா நீங்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஆத்தரைஸ்ட் பர்சன். இது வந்து அட்ரஸையே தெரியல அப்படின்னா என்னன்னு சில கேஸ் எப்படி இருக்கும்னா, அந்த அட்ரஸை அங்கீகரித்த அந்த நபர் வந்து நமக்கு யாருன்னு தெரியாம இருக்கு. அந்த கேஸ்லயும் டெலிவரி ஸ்டாஃப் வந்து ப்ராப்பரா அவரோட ஐடென்டிஃபைய, அவரோட அடையாளத்தை வந்து உறுதி செய்துட்டு ஏதாவது ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட அந்த அங்கீகரித்த நபர்கிட்ட சம்பந்தப்பட்ட தபாலை வந்து நீ கொடுக்கலாம் அப்படின்றதுதான். அதான் எப்பப்பெல்லாம் தேவையோ, முக்கியமான பொருள் கொடுக்கும் பொழுது இல்ல நமக்கே தெரியல அவங்க டவுட் வரும்பொழுது இதெல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்த ரெகுலேஷன் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான டாபிக். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீடைரக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ ரீடைரக்ஷன் ஐட்டம். ஸோ ஒரு சென்டர், ஒரு தபாலை அனுப்பக்கூடிய ஒரு அனுப்புனர் வந்து அக்கௌண்டபிள் ஐட்டம்ல இந்த மாதிரி சேவைகள் எல்லாத்தையும் அவர் வந்து இந்த சர்வீஸ் எல்லாத்தையும் அவர் வந்து வாங்கிக்கலாம். என்ன பண்ணலாம்? ஒண்ணு ரீகால் பண்ணிக்கலாம். இந்த தபால் வந்து எனக்கு வந்து எனக்கு வேண்டாம், இது வந்து அவங்களுக்கு அனுப்ப வேண்டாம், இதுல ஏதோ ஒரு பிழை இருக்குது, தவறு இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த தபாலை வந்து அவர் டெலிவரி போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா தபால் டெலிவரி ஆபீஸ்ல டெலிவரி செய்யாத வரைக்கும் அதை என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமா அதை நீங்க ரீகால், திரும்ப பெற்றுக்கொள்ளும் ஒரு வசதி. தாராளமா அந்த தபால் என்ன பண்ணிக்கலாம், நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதே போல ஆல்ட்ரேஷன் இன் அட்ரஸ் ஆர் நேம் ஆஃப் அட்ரஸி.
நீங்க அனுப்பின அந்த அட்ரஸ் அல்லது அட்ரஸினுடைய பெயர்ல ஏதாவது திருத்தம், மாற்றங்கள், ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் இருந்தா அதை பண்ணிக்கலாம். ஆனா அதே போல இப்ப சில கேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தபால் வந்து நீங்க ரீகால் பண்ணணும். ஆனா அது வந்து இன்னும் புக்கிங் ஆபீஸ்ல அவங்க கையை விட்டு அது போயிருக்காது, டிஸ்பேட்ச் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேசஸ்ல அதை கேன்சல் செய்து பெற்றுக்கொள்ளும் ஒரு வசதியும் உண்டு. நான் ரிப்பீட் பண்றேன். தபால் இப்பதான் புக் பண்ணாங்க, இன்னும் டெலிவரி புக் பண்ண ஆபீஸோட கையில இருந்தே அது இன்னும் கிளம்பல அப்படின்ற பட்சத்துல அதை கேன்சல் செய்து கொள்ளும் ஒரு வசதி உண்டு. அதுவே போயிடுச்சு, நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை ரீகால் பண்ணிக்கலாம். எப்ப வரைக்கும்? அது அங்க போய் டெலிவரி ஆகுற வரைக்கும். அதே போல அட்ரஸோ அல்லது அட்ரஸினுடைய பெயரையும் நீங்க மாத்தணும், ஆல்டர் பண்ணணும்னாலும் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணலான்றத அடுத்து பார்க்க போறோம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அட்ரஸி வந்து இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஃபீஸை வச்சு அவங்க வந்து தாராளமா பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணிக்கலாம்? ரீகால் த ஐட்டம் ஃப்ரம் த போஸ்ட். ஸோ ரீகால் பண்ணிக்கலாம். அல்லது ஆல்ட்ரேஷன் இன் அட்ரஸ் அண்ட் நேம் ஆஃப் அட்ரஸி. இதெல்லாம் எவ்வளவு ரூபாயில பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 ரூபாய் வந்து கட்டணம் செலுத்தி பண்ணிக்கலாம். 6 ரூபாய் எதுக்கு? ரீகால் பண்றதுக்கும் அட்ரஸினுடைய பெயர் அல்லது அட்ரஸ வந்து திருத்து ஆல்டர் பண்றதுக்கும் வாங்கக்கூடிய ஃபீஸ் எவ்வளவு? ஒரு தபாலுக்கு 6 ரூபாய். அண்ட் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 6 ரூபாய் வந்து எப்ப கிடையாது, ரீகால் பண்றதும் எப்ப கிடையாது அப்படின்னா, இந்த அட்ரஸை சேஞ்ச் பண்றதும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ற இந்த 6 ரூபாய் ஃபீஸ் எப்ப கிடையாதுன்னா, ஒரே டெலிவரி ஏரியா, ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரே போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய டெலிவரி ஏரியாக்குள்ள நீங்க அட்ரஸ் மாத்துறீங்க, இல்ல அட்ரஸினோட பெயர் மாத்துறீங்கன்னா அதற்கு விண்ணப்பம் கிடையாது. அது வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல பண்ணுவோம். இந்த போஸ்ட் ஆபீஸ் தாண்டி இன்னொரு போஸ்ட் ஆபீஸ் போகுதுனாலே 6 ரூபாய் தான். நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், ரீகால் பண்ணணும்னாலோ அட்ரஸ் இல்ல அட்ரஸினோட பெயர்ல ஏதாவது மாற்றம் ஏற்படணும்னாலோ அதற்கான கட்டணம் 6 ரூபாய். எப்ப வந்து இந்த ஆல்ட்ரேஷன் வந்து அட்ரஸ் அதெல்லாம் வந்து காசு இல்லை அப்படின்னா, ஒரே போஸ்ட் ஆபீஸ், சேம் அதே போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அதே டெலிவரி ஏரியாக்குள்ள இன்னொரு அட்ரஸ், சேம் டெலிவரி ஏரியா அப்படின்னா மட்டும் அதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல நம்ம பண்ணி தருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், கேன்சல் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன். அதாவது தபால் புக்கிங் ஆஃபீஸை விட்டு கிளம்பலன்ற பட்சத்துல என்ன பண்ணிக்கலாம், அதை தாராளமா ஒருத்தர் கேன்சல் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதை சென்டரோ இல்லது அவர் அங்கீகரித்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவோ எதுக்காக இதை கேன்சல் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற ரீசனை சொல்லி அதற்கான புக்கிங் ரெசிப்ட் எல்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கேன்சல் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா, ரீஃபண்ட் கிடையாது. டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரீஃபண்ட் கிடையாது. மத்த அமௌண்ட் ஏதாவது வேல்யூபிள்ஸ் இருக்கு அப்படின்னா அதற்கான ரீஃபண்ட் வந்து அப்பப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குதோ அதன்படி பண்ணலாம். பட் ஜென்ரலி ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு ரீஃபண்ட் எல்லாம் கிடையாது. எந்த வித கட்டணமும் இல்லாம அது வந்து ரீஃபண்ட் எதுவும் இல்லாம அதை கேன்சல் பண்ணி சம்பந்தப்பட்ட சென்டர் கிட்ட நம்ம கையில கொடுத்துருவோம். ஓகேங்களா? சோ இது ஒரு மாதிரி ஈஸியா தானே இருக்கு. ரீகால் உங்களுக்கு ரீடைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. ரீகால் பண்றது, அட்ரஸினோட பெயர்ல மாற்றம், கேன்சல் பண்றது, கிளம்புறதுக்கு முன்னாடியே கேன்சல் நம்ம ஆஃபீஸை விட்டு. ஓகேங்களா? அடுத்தது ரெக்வஸ்ட் டு அவைல் சர்டன் ஃபெசிலிட்டிஸ். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ரீகால் பண்ணிக்கலாம் அதெல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னா, நார்மலா எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா இருந்ததெல்லாம் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம அனுப்பின தபால் வந்து எங்கேயாவது பறிமுதல் செய்யப்பட்டாலோ இல்ல எங்கேயாவது அழிக்கப்பட்டாலோ, எந்த ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு ஏதாவது பறிமுதல் செய்யப்பட்டாலோ இந்த ரீகால் அப்படின்ற விஷயம் நம்மளால என்ன பண்ணி தர முடியாது, சென்டருக்கு பண்ணி தர முடியாது. அடுத்து மேனர் ஆஃப் மேக்கிங் ரெக்வஸ்ட். ஸோ சென்டரோ அட்ரஸோ இந்த மாதிரி இதற்கான விண்ணப்பம் ஒன்று ரிட்டன் அப்ளிகேஷன் எழுதி இதுக்கான கட்டணத்தையும் செலுத்தி தான் என்ன பண்ணும், இந்த ரெக்வஸ்ட் வந்து மேக் பண்ணணும். அண்ட் இதுவே நீங்க ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அந்த ஃபாரின் கண்ட்ரியினுடைய சட்டத்திட்டத்துக்கெல்லாம் உட்பட்டு தான் என்ன பண்ணுவோம், இந்த ரீகாலோ எதுனாலோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவாங்க. இதுவே இன்வேர்டு ஃபாரின், அதாவது அவுட்வேர்டு போறதை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில கிடையாது, நம்மளால எதையுமே உறுதியா சொல்லிட முடியாது. ஆனா இன்வேர்டு ஃபாரின் ஐட்டம் வரும் அப்படின்ற பட்சத்துல ரிட்டன் அப்ளிகேஷன் இதே மாதிரி கொடுத்து அதற்கான ஃபீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கான ரீடைரக்ஷன் ஃபீஸை வாங்கிக்கிட்டு யாருக்கு வந்து அந்த ரூட் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கும் என்ன ஃபீஸ்னா அதே தான். டொமஸ்டிக் மெயிலுக்கு பார்த்தா அதே 6 ரூபாய் தான் இன்வேர்டு ஃபாரின் மெயிலுக்கும். ஸோ டொமஸ்டிக் நம்ம உள்ளூர்ல நம்ம இந்தியாவுக்குள்ள இந்த ஃபீஸ் தான். வெளிநாட்டுல இருந்து நமக்கு இன்வேர்டா வரக்கூடிய இன்டர்நேஷனல் ஐட்டமுக்கும் நம்ம இந்தியாக்குள்ள யாருக்காவது நீங்க வந்து ஆல்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான கட்டணமும் எவ்வளவுதான், அதே 6 ரூபாய் தான். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் நாட் லயபிள் ஃபார் நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட்.
ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளால அவங்க கொடுத்த ரெக்வஸ்ட் ரீகால் பண்ணி தர முடியல, இல்ல அந்த மாதிரி பண்ண முடியலன்னா அதற்கு போஸ்ட் ஆபீஸ் எந்த விதமான பொறுப்பும் ஏற்காது. ஏதாவது முடியாத சமயத்துல, அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஏதாவது அதுக்கான ஃபீஸ் ஏதாவது நம்ம வாங்கியிருந்தோம், ரீடைரக்ஷனுக்கான ஃபீஸ் ஏதாவது வாங்கியிருந்தோம்னா அதை என்ன பண்ணிடுவோம், கஸ்டமர் கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து போஸ்டேஜ் பேபிள் ஆன் டெலிவரி. இப்போ இதுல என்ன இருக்குன்னா, ஒரு போஸ்ட் மாஸ்டரோ ஆபீசர் இன்சார்ஜோ என்னென்ன என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ எல்லா விதமான போஸ்டேஜும் கட்டிட்டாங்களா அப்படின்றத பார்த்துட்டு தான் டெலிவரி கொடுக்கணும்ன்றாங்க. ஸோ எந்த மாதிரி எல்லாம் கட்டணம் செலுத்தாம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸோ இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் ஐட்டம்ஸ், ஓகேங்களா, ஒரு அதுல வந்து போஸ்டேஜ் சரியா பே பண்ணிருக்காது, அதை வந்து ஃபுல்லி ப்ரீபெய்டு நினைச்சு நமக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படி இருந்தா. அதே மாதிரி அன்பெய்டு ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கும், அதுக்கு ப்ராப்பரான டியூ ஸ்டாம்ப் அடிச்சிருக்க மாட்டாங்க. அது இது இந்த மாதிரிலாம் செக் பண்ணணும். ஒரு போஸ்ட் மாஸ்டர் இல்ல ஆபீசர் இன்சார்ஜ் வந்து ப்ராப்பரா எல்லாமே சார்ஜ் பண்ணிருக்காங்களா அப்படின்றதை உறுதி செய்ய வேண்டும். எந்தெந்த மாதிரினா, ஃபுல்லி ப்ரீபெய்டுன்னு நினைச்சிட்டு சரியா பே பண்ணாத ஆர்டிகல்ஸ் ஏதாவது அனுப்பியிருக்காங்களா, அப்புறம் அன்பெய்டு இருக்கும் ஆனா டியூ ஸ்டாம்ப் வந்து ஏதோ அடிக்காம விட்டுருக்காங்களா, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதாவது போஸ்டேஜ் சரியா போடாம அனுப்பியிருக்காங்களா அப்படின்றதையெல்லாம் கண்டிப்பா ஒரு டெலிவரியோடைய சூப்பர்வைசரோ அல்லது போஸ்ட் மாஸ்டரோ கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, அப்படி ஏதாவது டியூ வருதுன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், போஸ்டேஜ் டியூ ஸ்டாம்ப் அடிச்சு எவ்வளவு டியூன்றத கைப்படி எழுதி இனிஷியல் பண்ணி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? இது வந்து டொமஸ்டிக் மெயில பொறுத்த வரைக்கும். இதுவே ஃபாரின் போஸ்ட்ல ஏதாவது கஸ்டம் டியூட்டியோ ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்தக்கான டியூ எல்லாம் வந்து நம்ம போட்டுறக்கூடாது. அதெல்லாம் யார் போடணும், எந்த ஃபாரின் போஸ்ட் மூலியமாக நமக்கு அந்த தபால், அந்த ஃபாரின் போஸ்ட் தபால் வருதோ அவங்க தான் அதுக்கான போஸ்டேஜ் டியூவோ கஸ்டம் டியூட்டி டியூவோ அவங்க தான் போட்டணும், நம்ம போடணும். இது டொமஸ்டிக் மெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மாஸ்டர் போடலாம். ஆனா இன்வர்டு ஃபாரின் மெயில்ஸ்க்கு ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் தான் போடணும். ஓகேவா? ஒருவேளை ஏதாவது ஒரு அன்பெய்டு ஐட்டம் வந்து ஃபாரின் போஸ்ட்ல நமக்கு வந்துருது, ஓகேங்களா, ஆனா டியூ ஸ்டாம்ப் அடிக்கல, எதுவுமே பண்ணல, நமக்கே அதை வந்து ஆப்வியஸா தெரியுது இது பண்ணல அப்படின்னா, அதை வந்து மீண்டும் எந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கோ அவங்களுக்கே திருப்பி அனுப்பி அவங்க டியூ போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுமா அந்த தபாலை டெலிவரி பண்ணணும். அண்ட் ரொம்ப முக்கியமா இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில கண்ட்ரில இருந்து வரக்கூடிய ஒரு தபால்கள் எல்லாம் இந்த மாதிரி குறியீடுகள் இருக்கும். டாக்ஸ் பெர்சியூ அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சார்ஜ் இதுக்கு வேணுமான எல்லா சார்ஜுமே கலெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி போர்ட் பேயி அப்படின்னு இருக்கும். அப்படின்னா போஸ்டேஜ் பே. ஸோ இந்த மாதிரி அந்த கண்ட்ரியினுடைய அந்த ஆரிஜின்ல எழுதி அமைச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இந்த தபால்லாம் ஃபுல்லா ப்ரீபெய்டு பண்ணியிருக்காங்க, இதுல நீங்க மேற்கொண்டு எந்த விதமான போஸ்டேஜும் வாங்க வேண்டான்னு. இந்த மாதிரி குறியீடுகளோட வரக்கூடிய தபால்களை நம்ம எந்த விதமான கட்டணமும் டியூவும் போடாம முறையே அதை வந்து டெலிவரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது டெலிவரி ஆஃப் ஐட்டம்ஸ் ஆன் விச் கஸ்டம்ஸ் டியூட்டி இஸ் டியூ. ஒரு ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் நமக்கு சுங்க வரி இது இன்னது அப்படின்னு ஒரு தபாலுக்கு நிர்ணயித்து நமக்கு அனுப்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான இதையெல்லாம் பெற்றுக்கொண்டுதான் என்ன பண்ணணும், அதை டெலிவரி பண்ணணும். ஸோ இது பொதுவா இந்த மாதிரி தபால்களை விண்டோ டெலிவரி பண்ணணும். அண்ட் இதற்கான கட்டணத்தை வந்து கேஷாவோ செக்காவோ நம்ம வாங்கிக்கலான்றாங்க. ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டி அதனுடைய டியூட்டியினுடைய அமௌண்ட் மட்டும் 20,000 ரூபாய்க்கு மேல வரும் பட்சத்துல அதை விண்டோல தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, கஸ்டம் டியூட்டி எந்த தபால்களுக்கெல்லாம் 20,000 அண்ட் அபவ் வருதோ அதையெல்லாம் என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய விண்டோல தான் நீங்க கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கஸ்டம் டியூட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அப்பப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றாங்களோ அதை கேரி பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது பொதுவா போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய விண்டோ டெலிவரி தான் பண்ணுவோம். குறிப்பா கஸ்டம் டியூட்டியினுடைய மதிப்பு 20,000 ரூபாய்க்கு மேல வந்தா கண்டிப்பா அதை என்ன பண்ணும், விண்டோல தான் கேஷாவோ செக்காவோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்த ரெகுலேஷன் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஃப்யூசல் ஆஃப் ஐட்டம். ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு போஸ்டேஜ் டியூ போடுறாங்க, அத அந்த அட்ரஸை வந்து கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும்ன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ அவர் மறுக்கும் பட்சத்துல அந்த மாதிரி ரெஃப்யூஸ்டு மறுக்கப்பட்ட தபாலோ இல்ல யாரும் கேளாம கிளைம் பண்ணாம இன்டிமேஷன் கொடுத்து யாருமே கோராத அந்த தபால்களையோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் டு சென்டர் தான் அனுப்புவோம். சென்டரும் நமக்கு சென்டருக்கும் டெலிவரி பண்ண முடியாத பட்சத்துல அந்த மாதிரி தபால்களை எல்லாம் நம்ம ரிட்டர்ன்டு லெட்டர் ஆஃபீஸ் ஆன RLOக்கு தான் நம்ம திருப்புவோம். இதுவே இன்டர்நேஷனல் ஐட்டம் இருக்கு நம்மளால டெலிவரி பண்ண முடியல அப்படின்னா, ஃபங்க்ஷன் போயிருக்கான், இன்னும் வரவே இல்லையா, அதனால வரலப்பா. ஓகே நான் கண்டினியூ பண்றேன்.
இதுவே இன்டர்நேஷனல் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் எந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து அது வந்ததோ அந்த ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், மேற்கொண்டு ஃபர்தர் டிஸ்போசலுக்கு நம்ம அனுப்பிடுவோம். ஓகேவா, இது ரெஃப்யூசல். அடுத்தது ஆப்ளிகேஷன் டு பே சம் சார்ஜ். எப்பெல்லாம் ஒரு பர்சன் டெலிவரி நம்ம எடுக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வராரோ அதுல ஏதாவது ஒரு போஸ்டேஜ் கஸ்டம் டியூட்டின்னு மார்க் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த அந்த சார்ஜ் அவர் பே பண்ணிட்டு தான் டெலிவரி எடுக்கணும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அடுத்தது டிடென்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் அன்டெலிவர்ட் ஐட்டம்ஸ் அட் போஸ்ட் ஆஃபீஸ். இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நான் இந்த ரிட்டனா இந்த இது காமிக்கல, நான் இந்த ஸ்டாண்டர்ட் ரிமார்க்ஸ் வச்சு நான் சொல்லிடுறேன். சரிங்களா, எந்தெந்த தபால் எல்லாம் நம்ம வச்சிருந்து 7 நாள் வச்சிருந்து திருப்பணும், எதெல்லாம் உடனடியா திருப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த டேபிள் இருக்கிறது தான் நீங்க பார்க்கக்கூடியதான் தற்சமயம் நமக்கு பிஓ ரெகுலேஷன் படி இருக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரிமார்க்ஸ். ஓகேங்களா, இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க ரிமார்க் எல்லாமே. சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்யூஸ்டு. ஒரு தபாலை மறுக்கும் பட்சத்துல அதை என்ன பண்ணிடலாம்னா அதை டீடைன் பண்ணி வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, உடனே வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். அடுத்து அட்ரஸி நாட் ஃபவுண்ட். ஓகேங்களா, அட்ரஸ் லொகேட் பண்ணிட்டீங்க, ஆனா அட்ரஸ் இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்ற பட்சத்துல அதை 7 நாள் டெபாசிட் வச்சிருந்து யாரும் கிளைம் பண்ணலன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். அடுத்தது லெஃப்ட் வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா, லெஃப்ட் வித்தவுட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணிடலாம், அதை உடனடியா சென்டருக்கு அனுப்பிடலாம். அது மட்டும் இல்ல, premises locked. ஓகே, அட்ரஸ் லெஃப்ட்னாலும் திருப்பி அனுப்பிச்சிடலாம். premises locked மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ், நிறைய தடவை நீங்க போய் பாக்குறீங்க, ஆனா இந்த இந்த ஒரு அட்ரஸ் வந்து எப்பயுமே கன்சிஸ்டன்டாவே இது மூடியே தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், அதையும் டெபாசிட் வைக்க வேண்டிய தேவையில்ல, ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம். இன்சஃபிஷியன்ட் அட்ரஸ், ஒரு அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டாவே இல்லை அப்படின்னா அதையும் அனுப்பிச்சிடலாம். அதே மாதிரி அன்கிளைம்டு, இந்த எல்லா 4 இதுல எப்படி வந்தாலும் அதை உடனே என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் டு சென்டர் அனுப்பிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசீஸ்டு தபால் ஏதாவது இருந்ததுன்னா அதை அன்கிளைம்டு தபால் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படி ட்ரீட் பண்ணி ரிட்டர்ன் டு சென்டர் உடனே அனுப்பிச்சிடலாம். ரீடைரக்ஷன் ஏதாவது இருக்கு, அட்ரஸினுடைய ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல நீங்க ஏதாவது ஒரு தபாலை ரீடைரக்ட் பண்ணணும்னா அதையும் சேம் டே ரீடைரக்ட் பண்ணிடலாம். மிஸ்சென்ட் ஏதாவது வந்ததுன்னா அதையும் என்ன பண்ணிடலாம், கரெக்டான அட்ரஸ்க்கு சேம் டேவே வந்து என்ன பண்ணிடலாம், அனுப்பிடலாம். அடுத்து நோ சச் பர்சன், இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இங்க இல்லவே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றதையும் ரிட்டர்ன் டு சென்டர் உடனே அனுப்பிச்சிடலாம். அடுத்து டேமேஜ் நம்ம பார்த்துட்டோம், என்ன ப்ரொசீஜர் நோட்டீஸ் கொடுத்து எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம். பீட் சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, தவறான ஒரு பீட்ல மாத்திட்டாங்கன்னா அதை கரெக்டான பீட்டுக்கு மறுநாளே பண்ணிக்கலாம். அடுத்து போஸ்ட் ரிஸ்டாண்ட் என்று சொல்லக்கூடிய தபால். இது என்னன்னா, எப்பவுமே இந்த மாதிரி வெளியூருக்கு அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறவங்க இந்த மாதிரி போஸ்ட் ரிஸ்டாண்ட் அப்படின்ற வசதி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர், இந்த மாதிரி போட்டு வரக்கூடிய தபாலை போஸ்ட் மாஸ்டர் வந்து 15 நாள் வச்சிருந்து 15 நாளைக்குள்ள யாருமே கேட்கல அப்படின்னா அதை வந்து ரிட்டர்ன் அனுப்பிடுவாரு. சோ இந்த மாதிரி போஸ்ட் ரிஸ்டாண்ட் வந்ததுன்னா அது 15 நாள் வச்சிருந்து திருப்பணும். இது போக அதர்ஸ் அப்படின்னா இதுல எதுவுமே கவர் ஆகாது, 1 to 14 எதுவுமே கவர் ஆகாது, இதுக்கு வேணுங்கிற சூட்டபிள் ஆக்ஷன் வந்து எடுக்கணும். சோ இதுதான் இந்த பிசிக்கலா சொல்லியிருப்பாங்க, எதெல்லாம் வந்து டீடைன் பண்ணணும் அப்படின்றத இது குவிக்கா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இதுல என்னன்னா அட்ரஸி வந்து ரிட்டன் ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தா 7 நாள் வச்சிருக்கலாம், இதுக்கு ப்ராப்பர் ரெக்கார்டு. சோ அதே மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணா உடனே அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் வித்தவுட் இன்டிமேஷனாலும் அனுப்பிடலாம், இறந்து போனாலும் அனுப்பிடலாம். சோ எதெல்லாம் 7 நாள் வச்சிருந்து திருப்பணும், எதையெல்லாம் உடனே நீங்க திருப்பிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு சினாரியோவை தான் இந்த இதுல வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்தது டிடென்ஷன் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் அன்டெலிவர்ட் ஐட்டம்ஸ் அட் RLO. ஒரு ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்ல நீங்க டெலிவரி செய்யாத பொருட்களை வந்து எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்றதா இது. சோ ஒரு RLOல வரக்கூடிய தபால்கள் வந்து அன்அக்கௌண்டபிள் தபாலாக இருந்ததுனால அது RLOல 15 நாள் வரைக்கும் வச்சிருப்பாங்க. அதுவே அக்கௌண்டபிள் நமக்கு வந்து பதிவு தபால் அந்த மாதிரி அக்கௌண்டபிள் ஆர்டிகிளா இருந்ததுன்னா அதை 30 நாள் வரைக்கும் வச்சிருந்து பண்ணும். ஓகேவா, அடுத்தது இந்த இதை வந்து எப்படி வந்து டீல் பண்ணுவாங்க, ப்ரொசீஜர் ஆஃப் டீலிங் அன்டெலிவர்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னா, அந்த RLO இருக்கக்கூடிய தபால்கள்ல அந்த அந்த குறிப்பிட்ட காலம் 15 நாளோ 1 மாசமோ ஆன தபாலுக்கு அதுல ஏதாவது ஒரு தபாலுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டா ஏலத்துக்கு தான் விடணும். ஓகேங்களா, ஏதாவது வேல்யூ இருக்கக்கூடிய பொருட்கள்னா அது ஏலத்துக்கு தான் விடணும். அதுவே எந்த மதிப்பும் இல்ல அந்த மாதிரி சும்மா எழுதின பேப்பர் அந்த மாதிரினா அதை வேஸ்ட் பேப்பர் மாதிரி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இதுவே மேகசின் ஏதாவது இருக்கு, பீரியாடிக்கல் நியூஸ் பேப்பர்லாம் இருக்குன்னா அது ரீஜனல் ஹெட்டோடைய தனிப்பட்ட ஒரு இதுல வந்து அதை ஏதாவது ஒரு பப்ளிக் ஒரு பொதுமக்களோட பயன்பாட்டிற்கு கூட அதை கொடுக்கறதுனா கொடுக்கலாம். ஓகேங்களா, போஸ்ட் கார்டு லெட்டர் கார்டு அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, சோ இதுதான் எப்படி RLOல அன்டெலிவரா இருக்கக்கூடிய தபாலை எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோம்
அப்படின்றதுக்கான ரெகுலேஷன் இதுதான். அடுத்தது பீரியட் ஃபார் விச் இன்டிமேஷன் ரிகார்டிங் சேஞ்ச் இன் அட்ரஸ் ரிமைன் வேலிட். ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அட்ரஸ் சேஞ்சுக்கான ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு நாள் வேலிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 3 months, 3 மாதங்களுக்கு தான் இது வந்து டெலிவரி ஆகும். அன்லஸ் அன்டில், ஓகேங்களா, அது வந்து இட் இஸ் ரினியூவ்ட் அப்படின்ற மாதிரி எந்த வார்த்தையும் இங்க கொடுக்கல. அதனால பீரியட் அதாவது சேஞ்ச் இன் அட்ரஸ்க்கான ஒரு விண்ணப்பத்தை யாராவது கொடுக்குறாங்கன்னா அதற்கான கால அவகாசம் என்பது எவ்வளவுதான், இது வந்து 3 மாசத்துக்கு மிகாமல், இன்டிமேஷன்றது 3 monthsக்கு தான் வேலிட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு கிளாஸ் ரெகுலேஷன் முக்கியமானது. இது என்ன சொல்றாங்கன்னா எந்தெந்த ஆபீசர் அபிஷியல்லாம் அபிஷியலான ஒரு மார்க், அதாவது ரிட்டர்ன்ஸ், இந்த ரிமார்க் எல்லாம் எழுதுறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆபீஸ்னுடைய போஸ்ட் மாஸ்டர் பண்ணலாம், அல்லது கன்சர்ன் அந்த டெலிவரி சூப்பர்வைசர் பண்ணலாம், அல்லது போஸ்ட்மேன் அல்லது ஆத்தரைஸ்டு டெலிவரி ஒரு பர்சன் பண்ணலாம். பிரான்ச் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் பிபிஎம் பண்ணலாம். அட் த சேம் டைம் டெலிவரி ஒர்க் பார்க்கக்கூடிய ஏபிபிஎம் அவங்களும் பண்ணலாம். ஸோ யார் யாரெல்லாம் அஃபிஷியல் மார்க் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி மார்க்லாம் எழுதுவாங்க அப்படின்னா டியூ ஏதாவது இருந்தா எழுதுவாங்க, அப்புறம் ரெஃப்யூஸ் பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க, அன்கிளைம், இந்த மாதிரி ரிமார்க்ஸ் எல்லாத்தையும் நீட்டா வந்து எழுதுவாங்க. ஓகேவா? அடுத்தது இது நான் ஏற்கனவே நம்ம மார்னிங் பார்த்துதான் ரெக்கவரி ஆஃப் டியூஸ். ஸோ டியூஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா அந்த அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கிற ரேட்ல அந்த டபுள் த ப்ரீபெய்ட் ரேட், டபுள் த டெஃபிஷியன்சி, அதை வாங்கிட்டு தான் நம்ம டெலிவரி வந்து எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்க்கும் அதே தான். இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்க்கும் காலையில பார்த்தோம் இல்லையா, சேம் டபுள் த ப்ரீபெய்ட் ரேட், டபுள் த டெஃபிஷியன்சி வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம அந்த தபால டெலிவரி கொடுக்கணும். அடுத்தது இது வந்து ஆக்சுவலி நம்ம பிஓ ரெகுலேஷன்ல இல்ல, ஆனா பழைய பிஓ கைட்ல இருந்தது. ஸோ அதனாலதான் இதை ஒமிட் பண்ண வேண்டாம்னு இந்த பர்தானிஷன் விமனுடைய டெலிவரி ப்ரொசீஜரும் நான் உங்களுக்காக இதுல காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்தா அணிந்த ஒரு பெண்மணி, இவர்களுக்கு டெலிவரி எப்படி எஃபெக்ட் பண்ணணும்னு நம்ம முன்னாடி பிஓ கைட்ல இருந்தது. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை எக்ஸாம்ல கேட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பர்தானிஷன் விமன் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, இவங்களை பொறுத்த வரைக்கும் கையெழுத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை ஒரு ரெஸ்பெக்டபிள் விட்னஸ், ஒரு விட்னஸை வச்சுதான் இதை வந்து அட்டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த தபால வந்து விட்னஸ் கிட்ட தான் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க பர்தானிஷன் விமன் கையெழுத்து போடுவாங்க, அதுக்கு ஒரு விட்னஸ் போடுவாங்க. ஆனா தபால யார்கிட்ட டெலிவரி பண்ணும், விட்னஸ் கிட்ட கொடுக்கணும். இதே வந்து விட்னஸ் வந்து தெரிஞ்சவங்களாக இருந்தால் போஸ்ட்மேனுக்கு, ஒருவேளை விட்னஸ் வந்து போஸ்ட்மேனுக்கு பர்சனலா தெரியல அப்படின்னா அந்த டெலிவரி வந்து ஒரு ஐடென்டிஃபையர் வச்சு அவங்க கிட்ட விட்னஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பர்தானிஷன் விமனுக்கு கொடுப்போம். ஸோ இதுதான் இது வந்து ஆக்சுவலி பிஓ ரெகுலேஷன்ல கிடையாது, முன்னாடி இருந்தது. ஸோ உங்க நாலேஜ்க்காக, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக எப்படி கேட்பாங்கன்னு தெரியாதனால இதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனல் போர்ஷன் ஆஃப் திஸ் டெலிவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ். மணி ஆர்டர் பேமெண்ட் அப்படிங்கிறது எப்படி வந்து எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாப்பீங்க. ஸோ ஜென்ரலி மணி ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார்கிட்ட கொடுப்போம்னா ஒண்ணு, ஸோ எப்படி நம்ம தபாலுக்கு அட்ரஸி சென்டர்னு சொல்றோமோ அதே போல மணி ஆர்டருக்கு நம்ம அனுப்பக்கூடிய நபரை ரெமிட்டர்னு சொல்வோம், வாங்கக்கூடிய நபரை பேயின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக மணி ஆர்டர் வந்து அந்த பேயினுடைய அட்ரஸ்க்கு போய் யார்கிட்ட கொடுக்கலாம்னா ஒண்ணு பேயி கிட்ட கொடுக்கலாம், இல்ல அந்த பேயி அங்கீகரித்த ஒரு நபர் கிட்ட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதான் வந்து ஜென்ரலான கான்செப்ட். அடுத்தது நீங்க பார்க்க போது என்னன்னா ரீடைரக்ஷன் ஆஃப் மணி ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு மணி ஆர்டரை ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அனதர் அட்ரஸ், ஒரு பேயினுடைய இன்னொரு அட்ரஸ்க்கு அனுப்பலாம், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், எந்தவித கட்டணமும் இன்றி பண்ணலாம். ஆனா இப்ப பே மேக் ரெக்வஸ்ட், அவங்க வந்து அதுக்கான ரெக்வஸ்ட முறையே எதுக்காக நீங்க மாத்துறீங்கன்ற விண்ணப்பத்தோட கரெக்டா கொடுத்தாங்கன்னா அதை இன்னொரு அட்ரஸுக்கு நம்ம எந்தவித கட்டணமும் இல்லாம என்ன பண்ணிடலாம், தாராளமா ரீடைரக்ட் பண்றோம். ஆனால் அட்ரஸ் தான் மாத்தலாமே தவிர no alteration in the name of payee shall be permitted. பேயினுடைய பெயர் வந்து மாத்த முடியாது. ஆனா தபால் என்ன பார்த்தோம், நேமும் மாத்திக்கலாம், அட்ரஸும் மாத்திக்கலாம். சேம் டெலிவரி ஏரியாவா இருந்ததுன்னா ஃப்ரீ, டெலிவரி ஏரியாவை தாண்டினா 6 ரூபான்னு சொன்னோம். மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், ஆனா அட்ரஸ் வேணா மாத்திக்கலாமே தவிர பேயினுடைய பெயரை வந்து மாத்த முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு மணி ஆர்டர் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஆர் ரிட்டர்ன் டு ரெமிட்டர், மறுபடியும் ரீகால்னு சொல்றோம் இல்லையா நம்ம தபால்ல, அதே போல மணி ஆர்டர் வந்து நிறுத்தி வைக்கவோ அல்லது திரும்ப ரெமிட்டர் கிட்டவோ வந்து எந்த விதமான கட்டணமும் இல்லாம வாங்கலாம். அதே மாதிரி இதுக்கென்று ஒரு
ரெக்வஸ்ட் முறையே கொடுத்து அதற்கென்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க ரீகால் பண்ணும் பொழுது அந்த மணி ஆர்டரினுடைய ரூபாய் பணம் என்னவோ கமிஷன் திரும்பி கொடுக்கப்பட மாட்டாது. எக்ஸ்க்ளூடிங் கமிஷன். இப்ப 1000 ரூபாய் அனுப்புறீங்கன்னா அதுக்கான கமிஷன் 50 ரூபாய். அதை நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க திரும்ப வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். கமிஷன் 50 ரூபாய் அப்படிங்கறது ரெமிட்டருக்கு நம்ம ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பேயி பேரை மாத்த முடியாது, ஸ்டாப் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், ஆனா அதுக்கு என்ன கிடையாது, கமிஷனை திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது. அடுத்து, in no case post office shall be responsible for inability or failure to stop. சோ ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஸ்டாப் பேமெண்ட் பண்ண முடியல, ரெமிட்டர் ரெக்வஸ்ட் பண்றாரு ஆனா அதை ஸ்டாப் பண்ண முடியாம உங்களுக்கு போய் பெய்ட் ஆயிடுச்சுன்னா அதற்கு போஸ்ட் ஆஃபீஸ் எந்த வகையிலும் பொறுப்பேற்காது. அண்ட் அடுத்தது, if the payee of money order refuses to take the amount, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்றாங்கன்னா அந்த பணமும் என்ன பண்ணும், ரிட்டர்ன் வந்து இவருக்கு ரெமிட்டருக்கு வந்துடும். ஆனா எக்ஸ்க்ளூடிங் கமிஷன் தேர் ஆஃப், கமிஷன் அப்படிங்கறத திரும்பி கொடுக்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? ஓகே. ஒருவேளை பேய் வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு, இது வச்சிருங்க நான் கொஞ்சம் வெளியூர்ல இருக்கேன் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக ரீடைன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா 7 நாட்களுக்கு மிகாமல் ஒரு மணி ஆர்டரை நம்ம என்ன பண்ணி வைக்கலாம், டெபாசிட்ல வச்சிருந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது, ஒரு பேயினுடைய மணி ஆர்டரினுடைய பேயை இறந்து விட்டால் அந்த அமௌண்ட்டை உடனடியாக என்ன பண்ணுவோம், ரெமிட்டருக்கு இம்மிடியட்டா ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிடுவோம். ஓகேங்களா? அடுத்தது, ஒருவேளை மணி ஆர்டர் ரெமிட்டி வந்து இறந்துட்டார் அப்படின்னா அந்த மணி ஆர்டர் அவர்களுடைய லீகல் ஹேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஆஸ் மே பி ஸ்பெசிஃபைட் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன். இதற்கான பிரத்யேக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி இறந்து போனவருக்கு வந்த மணி ஆர்டர் அவர்களுடைய லீகல் ஹேர், அதாவது வாரிசுதாரர்களுக்கு கூட வழங்கலாம் அப்படின்றாங்க. அந்த டீடைல்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு கண்ணில் தென்படலை. ஓகேங்களா? ஆனா ரெகுலேஷன்ல தெளிவா கொடுத்துருக்காங்க, இறந்தவருக்கு வந்த மணி ஆர்டர் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களோட லீகல் ஹேர் கொடுக்கலாம் ஆஸ் ஸ்பெசிஃபைட் பை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இப்படி ஒன்று ரெகுலேஷன்ல இருக்குன்றது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, exemption from liability of post office in respect of money order. ஸோ ஒரு ரெமிட் பண்ணக்கூடிய அனுப்புனர் வந்து பேரை தப்பா எழுதிட்டாலோ இல்ல அட்ரஸ் வந்து கரெக்டா மார்க் பண்ணலனாலோ அந்த மாதிரி ராங் பேமெண்ட் ஏதாவது அவர் எழுதுனதுனால நிகழ்ந்துருச்சுன்னா அதற்கு போஸ்ட் ஆஃபீஸ் எந்த வகையிலும் பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆஃப்டர் மணி ஆர்டர், ஒரு மணி ஆர்டர் பே பண்ணிட்டாங்க, ரெமிட்டருக்கு அந்த பேய்க்கு போய் பே பண்ணிட்டாங்க, ஓகேங்களா, பேமெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஃபர்தரா அதை கிளைம் பண்றதுக்கு எந்த வித என்டர்டெயினும் பண்ண மாட்டோம். ஒன்ஸ் பெய்டுனா பெய்டு தான், அதுக்கப்புறம் அதை திரும்பி வாங்குறதோ அந்த மாதிரி எந்த விதமான கிளைமையும் நம்ம வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி அன்டெலிவர்ட் மணி ஆர்டர், நீங்க வந்து 7 நாள் வச்சிருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே அவங்க வந்து மணி ஆர்டர் வந்து கொடுக்க முடியாத பட்சத்துல அதை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ரெமிட்டருக்கே அது திரும்பி வந்துடும் வித்தவுட் எனி கமிஷன் எதுவும் இல்லாம திரும்ப கொடுத்துருவோம். அண்ட் வாய்ட் மணி ஆர்டர்னு சொல்றோம். ஃபார் எனி ரீசன், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மணி ஆர்டர் அன்பெய்டா இருக்கு, அதாவது பேயிடமோ ரெமிட்டரிடமோ, ஓகேங்களா, எந்த எண்ட்ல வேணாலும் பே பண்ணாமலே இருக்கு அப்படின்னா எந்த மந்த் நம்ம இஷ்யூ பண்ணோம் புக் பண்ணோமோ அதுல இருந்து செகண்ட் மந்த் 2வது மாதத்தினுடைய இறுதிக்குள்ள ஒரு மணி ஆர்டர் வந்து டெலிவரியே ஆகல அப்படின்னா அந்த மணி ஆர்டருக்கு பெயர் தான் வாய்ட் மணி ஆர்டர். ஓகேங்களா? ஃபார் எனி ரீசன் அது வந்து பே பண்ணாம இருக்கு, அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் மந்த் ஃபாலோயிங் த மந்த் ஆஃப் இட்ஸ் இஷ்யூ, எந்த மந்த் நம்ம இஷ்யூ பண்றோமோ அதுல இருந்து 2வது மாசத்தினுடைய இறுதிக்குள்ள பே பண்ணனா அதுக்கு பேர் என்ன மணி ஆர்டர்? இட் இஸ் சோ கால்ட் வாய்ட் மணி ஆர்டர். அடுத்து ஃபைனலா மணி ஆர்டர்னுடைய ஒரு சில ஸ்பெஷல் மணி ஆர்டர் வந்து டெலிவரி பண்ற ப்ரொசீஜர் இருக்கு. இந்த ஸ்கிரீன் கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால I'll just zoom it and I'll show you. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பேமெண்ட் ஆஃப், ஒரு நிமிஷம் இருங்க நான் இன்னும் கூட கொஞ்சம் இதை பெருசு பண்றேன். ஓகே, நான் ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க, பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் அட்ரஸ் டு மைனர்ஸ். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மணி ஆர்டர், ஓகேங்களா, மைனருக்கு வரக்கூடிய மணி ஆர்டரை எப்படி டெலிவரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை யார்கிட்ட நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா பேரண்ட் கிட்ட, பெற்றோரிடமோ அல்லது லாஃபுல் கார்டியன், அதாவது நம்ம லீகல் கார்டியன் சொல்லுவாங்களோ, சட்டம் யாரை வந்து கார்டியன் அங்கீகரிச்சிருக்காங்களோ, ஓகேங்களா, அவங்க யார் கூட தங்குறாங்களோ அவங்க கிட்ட நம்ம கொடுக்கலான்றாங்க. ஸோ மைனருக்கு வரக்கூடிய தபால். ஸோ
இல்ல ஒரு குழந்தை வந்து அப்பா அம்மா கிட்டயும் கிடையாது, ஒரு கார்டியன் கிட்டயும் இல்லாது, வேற யாரோட கஸ்டடியில கேர் அண்ட் கஸ்டடியில இருக்காங்க அப்படின்னா ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிடென்ட் விட்னஸ், ஒரு விட்னஸ் ஒருத்தரை வச்சு ஓகேங்களா, யாரு கூட அவர்கள் உடன் இருக்கிறாங்களோ அவர்களுடைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு மறக்காம பக்கத்துல ஒரு ரெசிடென்ட் விட்னஸ் வாங்கிட்டு தான் அதை கொடுக்கணும் அப்படின்றாங்க. சோ பேரண்ட் கிட்டயும் லீகல் கார்டியன் கிட்ட இருந்தோ அவங்க கிட்டயே கொடுத்துடலாம். பட் வேற யார் கஸ்டடியிலயோ இருந்தோ ஓகேங்களா, சோ அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களும் ஒரு ரெசிடென்ட் விட்னஸ் வந்து ரெக்வயர் பண்ணி அதை அட்டஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கொடுக்க முடியும். எப்போ நமக்கு வந்து இதுதான் பேரண்ட் இதுதான் கார்டியன் நம்மளால நிரூபிக்க முடியாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு விட்னஸ் கிட்ட கையொப்பம் வாங்கிட்டு அதற்கப்புறம் வந்து அந்த மணி ஆர்டர் மைனருக்கான மணி ஆர்டர் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் அட்ரஸ் டு இல்லிட்ரேட். ஓகேங்களா, எழுத படிக்க தெரியாத ஒரு இல்லிட்ரேட்டுக்கு ஏதாவது ஒரு தபால் வரும் பட்சத்துல அவங்களுடைய கை ரேகையை தம்ப் இம்ப்ரெஷனை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஒரு ரெசிடென்ட் விட்னஸ் வந்து அதை அட்டஸ்ட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கலான்றாங்க. ஸோ மைனர்னா இப்படி, இல்லிட்ரேட்னா இப்படி. அடுத்தது ஒரு மணி ஆர்டர் வந்து ஒரு பேய்க்கு வருது, அவங்களோட உடல் நிலை வந்து ஒரு அக்விட்டன்ஸ் அதற்கான கையொப்பமே போட முடியாத அளவுக்கு ஒரு நிலைமையில இருக்காரு அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு கூட அவர் உடன் தங்கி இருக்காரோ அந்த தங்கி இருக்கிறவரை கையெழுத்து போட சொல்லி ஒரு ரெசிடென்ட் விட்னஸ் அவங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு விட்னஸ் கிட்ட அதை அட்டஸ்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலான்றாங்க. ஓகேவா, அவங்களோட பிசிக்கல் கண்டிஷன் அவங்களை அடையாளம் கண்டுட்டீங்க, ஆனா அவங்க பிசிக்கல் கண்டிஷனால அவங்களால அக்விட்டன்ஸ் கொடுக்க முடியாத பட்சத்துல அந்த மணி ஆர்டர் என்ன பண்ணுவோம், யார் கூட அவங்க தங்கி இருக்காங்களோ அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஒரு ரெசிடென்ட் விட்னஸ் ஒன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் அட்ரஸ் டு பேயி whose mental condition, அதாவது அவங்களுடைய மனநிலைமை வந்து சரியாக இல்ல, லூனாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி மன வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு மணி ஆர்டர் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்குன்னு அப்பாயிண்ட் செய்யப்பட்ட மேனேஜர் கிட்ட அந்த மணி ஆர்டர் வந்து நம்ம டெலிவரி கொடுக்கலான்றாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி மேனேஜர் இல்லாத சமயத்துல அதாவது நம்ம கோர்ட் ஆஃப் லாவே இந்த லூனாட்டிக் இருக்காங்க ஒரு ஹோம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மேனேஜர் இன்னார் அப்படின்றத நியமிச்சிருந்தாங்கன்னா அந்த மேனேஜர்ட்டு கொடுக்கலாம். மேனேஜர் இல்லாத பட்சத்துல அதை வந்து நம்ம என்னதான் பண்ணுவோம், ரெமிட்டருக்கு ரிட்டர்ன் தான் பண்ணணும் வித் ப்ராப்பர் அட்வைஸ், இந்த மாதிரி கரெக்டா அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் அட்வைஸோட திருப்பி கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோ இந்த ஃபைனலா இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரே ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். மைனருக்கு வந்ததுன்னா பேரண்ட் கிட்டயோ லீகல் கார்டியன் கிட்டயோ கொடுத்துடலாம். பேரண்ட் கார்டியனை உங்களால அடையாளம் காணப்பட முடியல, அசர்டைன் பண்ண முடியல, இல்ல பேரண்ட் கூட அவங்க வாழல அப்படின்ற பட்சத்துல யாரு கூட தங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதற்கு அதை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு விட்னஸ் கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கிக்க சொல்றாங்க. இதுவே மணி ஆர்டர் இல்லிட்ரேட் எழுத படிக்க தெரியாதவங்கன்னா கை ரேகை பெற்றுக்கொண்டு அதுக்கும் ஒரு ரெசிடென்ட் விட்னஸ் வந்து வாங்கிக்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒருத்தரோட பிசிக்கல் கண்டிஷனால அவங்களால கையெழுத்து கை ரேகை போட முடியல அப்படின்னா அதுவும் யாரு கூட அவங்க தங்கி இருக்காங்களோ அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஒரு ரெசிடென்ட் விட்னஸ் வாங்கிட்டு கொடுக்க சொல்றாங்க. இதுவே மென்டல் கண்டிஷன் சரியில்லாத லூனாட்டிக் பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம டெலிவரி பர்சனோட சாட்டிஸ்பாக்சனின் படி அந்த மணி ஆர்டர் வந்து மேனேஜர் அதாவது அவங்க அப்பாயிண்ட் செய்யப்பட்ட மேனேஜர் கிட்ட கொடுக்கலாம். நான் அவைலபிலிட்டி மேனேஜர் இல்ல ஓகேங்களா, ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஹாஸ்பிட்டல் இல்லாத இதுல அதை வந்து ரிட்டர்ன் டு ரெமிட்டர் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிதான் ஒரு சில ஸ்பெஷல் டெலிவரி ஃபார் மணி ஆர்டர் அப்படிங்கிறது இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வித் திஸ் நம்ம வந்து இதை வந்து கன்க்ளூட் பண்றோம். பிஓ ரெகுலேஷன்ஸ் அண்ட் பிஓ கைட் பார்ட் 1 இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இதோட வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ இவ்வளோ நேரம் எல்லாரும் பேஷண்டா லிசன் பண்ணீங்க. இன்னைக்கு வேற 2 கிளாஸ் பேக் டு பேக் கிளாஸஸ், அதனால ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு எல்லாரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் பேரவை அகாடமி அண்ட் பிஹாஃப் ஆஃப் கேவிஎஸ் சார், ஸோ உங்க எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணுங்க அண்ட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு டிபார்ட்மெண்டல் போஸ்ட்ல சக்சஸ்ஃபுல்லா நீங்க எல்லாமே வரணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. ஸோ ஐ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். அதனால சார் நீங்களும் ஒரு விஷஸ் மட்டும் கன்வே பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். உங்க எல்லோருக்கும் நிச்சயமா எங்களுடைய ஆசைகள். நிச்சயமா நீங்க எல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டாஃபா வரணும். அந்த செய்தியை கேட்டா எங்களை விட மகிழ்ச்சி அடைகிறவங்க வேற யாருமே கிடையாது. எல்லா டியூட்டர்ஸும் சேர்த்து இது ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ். இந்த ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை வர சண்டே அன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு
நாங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்லபடியா பரீட்சை எழுதுங்க. தேங்க்யூ வெரி மச் மேடம்.